அவர்களே, இன்று இந்த மீகாயில் மஸ்ஜிதில் இந்த மஸ்ஜிதுக்கு மீகாயில் என்று பெயர்வதற்கு காரணமாக அமைந்த அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய மாதிஹுர் ரசூல் சாஹிபுல் வித்ரியா அஷேக் சதகத்துல்லாஹில் வலியுல் காதிரியில் காஹிரி ரதியல்லாஹு தஆலா அவர்களினுடைய நினைவாக இந்த மஜ்லிஸ் நடத்தப்படுகிறது. அவர்கள் குறித்த வரலாறு, அவர்களினுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், அவர்கள் இந்த வையகத்திற்கு தந்த மகத்தான இலக்கிய பேழை வித்ரியா என்ற காவியம், அது உருவான வரலாறு என்பது குறித்த ஒரு சிறிய குறிப்பை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் அதை பார்ப்போம். இன்று தரப்பட்ட இந்த தலைப்பு என்பது வித்ரியாவில் மிஅராஜ். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு பயணம் போன அந்த நிகழ்வு குறித்து வித்ரியா என்ன சொல்லுகிறது என்பதுதான் இன்றைய தலைப்பு. மிக அற்புதமாக, அழகாக நம்முடைய பாட்டனார் சதகத்துல்லா அப்பா அவர்கள் வித்ரியாவில் மிக அற்புதமாக சொன்ன அந்த செய்திகளை வித்ரியாவினுடைய ஷரஹாக விரிவாக்கமாக இருக்கக்கூடிய இத்ரியா மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் சில பகுதிகளை மட்டும் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்பாவினுடைய இந்த இலக்கிய போங்கு என்பது ஒரு வித்தியாசமானது. ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மிஅராஜை பற்றி அவர்கள் சில குறிப்புகளை தருகிறார்கள். காஃபியத்துல் அலிஃபிலேயே மூன்றாவது கண்ணியிலேயே சரா நஹ்வ மௌலாஹு வகத்தரகத்துனா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கவி, அடுத்து 4வது அடி, 5வது அடி, 6வது அடி என்று சில கவிதைகளிலும், இதற்கு பின்னாலும் கூட வேறு காஃபியாக்களிலும் கூட அவர்கள் இந்த மிஅராஜை பற்றி அவர்கள் விரிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய மொத்தத்தை ஒன்றுபடுத்தி அதிலிருந்து ஒரு பகுதியை உங்கள் முன் நாம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஆங்காங்கு சொல்லப்பட்ட அந்த தகவல்களை எல்லாம் ஒரு சேகரமாக ஆக்கி அதனுடைய வாயிலாக அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், அவர்கள் சொன்ன கருத்து என்ன என்பதை இத்ரியா என்ற அதற்கு ஷரஹு எழுதியிருக்கக்கூடிய பெருமகனார் அதை தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பகுதியே நீண்ட பகுதி. அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் இன்ஷா அல்லாஹ் இங்கே நாம் சொல்ல இருக்கிறோம். மிஅராஜை பொறுத்தவரை அல்லாஹ் சில வசனங்களை குறிப்பிடுகிறான். அந்த வித்ரியாவினுடைய செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் மிக தூய்மையானவன். தன்னுடைய அடியாரை அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராம் என்று மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளியிலிருந்து மதீனா அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் மக்தஸ் வரை அவன் இரவிலே வழிநடத்தி சென்றான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இரவிலே வழிநடத்தி சென்ற அந்த நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த பைத்துல் மக்தஸ் எப்படிப்பட்டது என்பதை பற்றி குறிப்பிடும் பொழுது பாரக்னா ஹவுலஹு அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த பைத்துல் மக்தஸை சுற்றி நாம் அபிவிருத்தி செய்திருக்கிறோம், பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறான். பல்வேறு செய்திகளும் கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் அந்த வித்ரியாவில் தரப்பட்டிருக்கிறது. வித்ரியாவிலும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல கேள்விகள் இருக்கும். பள்ளிகளிலேயே மிக உயர்ந்த பள்ளி என்று எடுத்துக்கொண்டால் பைத்துல் மக்தஸ், காபத்துல்லா, பைத்துல் மக்தஸை விட சிறந்தது காபத்துல்லா தான். அப்படி காபத்துல்லா இவ்வளவு, மஸ்ஜிது நபவி அப்போ இல்லை, அந்த சமயத்தில் மஸ்ஜிது நபவி எழுப்பப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு போகலை. ஹிஜ்ரத்து போக முன்பாக நடந்த நிகழ்வு தான் மிஅராஜ். எனவே மஸ்ஜிது நபவி இல்லாத ஒரு காலம். ஆனால் காபத்துல்லா இருக்கிறது.
இந்த காபத்துல்லா பைத்தல் மக்தஸை விட முந்தியது. இன்னும் சொல்ல போனால் பைத்தல் மக்தஸை விட காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் என்பது பல மடங்கு சிறப்பு பெற்றது, பல மடங்கு சிறப்பு வாய்ந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலிருந்து அல்லாவை தரிசிப்பதற்காக அவர்கள் புறப்பட்டு போயிருக்கலாமே, ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து அங்கிருந்து போக வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்படி பல கேள்விகள் வரும். அதற்கான விளக்கங்களை எல்லாம் இந்த இத்ரியா அழகாக சொல்லி காட்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது பாரக்னா ஹவுலஹு, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்கிறான். என்ன பரக்கத் அங்கே இருக்கிறது என்றால், மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி 10,000க்கு மேற்பட்ட நபிமார்களினுடைய மஸார்கள் இருக்கிறது, ஜியாரத் இருக்கிறது. 10,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் அங்கே அடங்கி இருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்கிறான். ஆனால் இன்று அந்த பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ற பகுதி இரத்த பூமியாக இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்த பொழுதிலும் அது பாரக்னா ஹவுலஹு தான் அல்லாஹ் அருளி இருக்கிறான். எனவே அது பரக்கத்து செய்யப்பட்டதுதான். நபிமார்கள் அங்கே அடங்கி இருக்கிறார்கள், வலிமார்கள் அடங்கி இருக்கிறார்கள், அதே போன்று சஹாபிகள் அடங்கி இருக்கிறார்கள். அந்த புனிதமான பகுதிக்கு போய் வந்தவர்களுக்கு அதனுடைய மகத்துவம் என்ன என்பது தெரியும். அந்த வாய்ப்பை நசீபை அல்லாஹ் இந்த அடியானுக்கும் தந்தான். நானும் சென்று பார்த்தேன். ஒரு அற்புதம், அது ஒரு அழகு நிறைந்த பகுதி. அது அவன் பாரக்னா ஹவுலஹு என்று சொல்வதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு இடம் அது. ஹைர், அந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. சங்கையான பெருமக்களே, அப்படிப்பட்ட பைத்துல் மக்தஸுக்கு வருவதற்கு ஒரு காரணம், 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, சூழ நபிமார்கள் அடங்கி இருக்கிறார்கள், அது ஒரு ஜியாரத்தாக அமைகிறது. எனவே ஜியாரத்திற்காக வேண்டி ஒரு நீண்ட நெடிய தூரம் பிரயாணம் போகுவது அது அல்லாஹ்விற்கு விருப்பமானது. அவனுடைய நேசர்களை, அவனுடைய நேயர்களை தரிசிப்பதற்காக செல்வது என்பது பிரியமானது என்பதை இந்த ஆயத்து நமக்கு சுட்டுகிறது. ஒன்று. இரண்டாவதாக, அங்கிருந்து வானத்திற்கு செல்வதற்கான வழி இலேசானது. அங்கிருந்து வானத்திற்கு செல்லக்கூடிய வழி லேசானது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இங்கிருந்து ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு போகக்கூடிய பாதை வந்து நல்ல பாதை, ஆனால் கொஞ்சம் சுற்றி போனால் நல்லா இருக்கும், ரோடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதை ஷார்ட் தான், குறுகிய பாதை தான், கிலோமீட்டர் கம்மி தான், ஆனால் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், ரோடு நன்றாக இருக்காது என்று சொல்வது உண்டு இல்லையா? அதுபோன்று காபத்துல்லாவிலிருந்து நேரடியாக வானத்திற்கு செல்வது என்பது கொஞ்சம் கடினமான பாதை உள்ளது. அது விஞ்ஞான பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் பைத்துல் மக்தஸில் இருந்து வானிற்கு செல்வது என்பது இலேசானது. இன்னொரு காரணம் இருக்கிறது. வானத்தினுடைய வாசல் பாபுல் ஹஃபலா என்று அதற்கு பேர். வானத்திற்கு வாசல் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 15 வருடங்கள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 15 வருடத்திற்கு முன்பாக ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையிலே ஒரு தலைப்பு போட்டிருந்தார்கள். இஸ்லாமிய பத்திரிகை இல்லை, பொதுவாக வரக்கூடிய மற்ற பத்திரிகைகள். அதில் போட்டிருந்த தலைப்பு வானத்தின் வாசல், வாசல் இருக்கிறது வானத்திற்கு என்று அவர்கள் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டார்கள். இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பவே சொல்லிட்டாங்க. அவங்க வாசலை கடந்தானே போறாங்க, அப்பவே அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே வானத்திற்கு இருக்கக்கூடிய அந்த வாசலுக்கு பெயரையும் அப்பா அவர்களுடைய வித்ரியாவினுடைய ஷரகிலே குறிப்பிடப்படுகிறது. பாபுல் ஹஃபலா, ஹஃபலா என்ற வாசல், பாதுகாப்பு வாசல் என்று அதற்கு பெயர். ஆக அந்த வாசல் எங்கே இருக்கிறது என்றால் பைத்துல் மக்தஸுக்கு நேரே இருக்கிறது. அப்ப சுத்தி போகிறதுனா இப்ப அந்த வாசலை போய் அடைவதற்கு சில சிரமங்கள் இருக்கும். இங்கே பைத்துல் மக்தஸிலிருந்து நேரே போவது என்பது மிக லேசானது. இன்னொன்றையும் நாம் பார்க்கலாம். இந்த விஞ்ஞான பூர்வமாக இன்றைய காலகட்டத்தில் ஆய்வாளர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க, எத்தனையோ விண்கலங்களை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க வானுக்கு. எல்லா நாடுகளும் விண்கலன்களை அனுப்பி கொண்டிருக்கிறது. அப்படி விண்கலன்களை அனுப்பக்கூடிய அந்த நாடுகள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அங்கு மேலே கிளம்பும். உதாரணமா இந்த இந்திய நாடு, இது இந்த நாட்டிற்கு உரித்தான அளவு தூரம் ஒரு தூரம் இருக்கிறது. அதற்கு பிறகு இன்டர்நேஷனல் வே தான் அது.
இப்போ கடலை எடுத்துக்கொள்வோமையானால் நமது ஊருக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த கடலை எடுத்துக்கொண்டால் அதனுடைய அகலப்பகுதி 27 கிலோமீட்டர் என்று இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறான். 27 கிலோமீட்டர் தான். இங்கிருந்து காயல்பட்டணத்திலிருந்து இலங்கைக்கு செல்வதாக இருந்தால் இந்த வழியாக 27 கிலோமீட்டர், தூத்துக்குடி தூரம் கூட இல்லை. கடலினுடைய அகலம் இந்த பகுதியில் 27 கிலோமீட்டர். ஆக நமது ஊருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ஊர், இலங்கையில் எந்த ஊர் என்று சொன்னால் புத்தளம் என்ற ஊர், அது நேராக இருக்கு. சிலாபம் பக்கத்தில் புத்தளம் என்ற ஊர் இருக்கிறது. இந்த இரண்டு ஊர்களுக்கும் இடையே எடுத்துக்கொண்டால் 27 கிலோமீட்டர் என்று சொல்லும் பொழுது இங்கிருந்து 10 கிலோமீட்டருடைய பகுதி இந்தியாவினுடைய பகுதி, அது இந்தியாவினுடைய கடல், இந்தியாவினுடைய எல்லை. அந்த பகுதியிலே ஒரு 10 கிலோமீட்டர் இலங்கையினுடைய எல்லை. இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய 7 கிலோமீட்டர், உதாரணமாக கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கலாம், இந்த 7 கிலோமீட்டர் என்பது இன்டர்நேஷனல் வே, அது உலக பாதை. அது யாரும் உபயோகிக்கலாம், எந்த நாட்டு மக்களும் அதில் வரலாம், அந்த கப்பல் போகலாம். ஆனால் இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே வருவதாக இருந்தால் இந்திய அரசினுடைய அனுமதியை பெற்றுதான் வர வேண்டும். அதுபோன்று அந்த பக்கத்திலே போவதாக இருந்தால் இலங்கை அரசினுடைய உத்தரவை பெற்று போக வேண்டும். இன்றைக்கு மீனவர் பிரச்சனைகள் நடப்பதெல்லாம் இதனால் தான். அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்திய எல்லையையும் கடந்து இன்டர்நேஷனல் வே என்று சொல்லக்கூடிய உலக வழியையும் கடந்து அவர்கள் எங்க பகுதியிலே வந்து மீன் பிடிப்பதால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்திய மீனவர்களை நாங்கள் பிடிக்கிறோம், நாங்கள் சுடுகிறோம், கைது செய்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது சரியா பிழையா என்று பேசுவதற்கு நான் வரவில்லை, அது உண்மையா தவறா என்று பேசுவதற்கும் நான் வரவில்லை. ஆனால் அப்படி ஒரு வழி இருக்கிறது, இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் ஆகாயத்திலும் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை விமானங்கள் பறக்கிறது என்று சொன்னால் அது இந்திய எல்லைக்குள்ளால் அவர்கள் வருவதாக இருந்தால் இத்தனை மீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க, இத்தனை மீட்டருக்கு உள்ளே பறப்பதாக, உதாரணமாக 35,000 மீட்டர், இந்த 35,000 மீட்டருக்குள்ளே அது விமானங்கள் வருவதாக இருக்குமேயானால் அவர்கள் என்ன செய்யணும், இந்த இந்திய அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய விமானம் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய விமான நிலையங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்கு மேலே என்பது இன்டர்நேஷனல் வே. அந்த வகையிலே இந்த விண்கலங்களை அனுப்பக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் விண்கலங்களை அனுப்புறாங்க, அந்த ராக்கெட்டை அனுப்புறோம், இந்த ராக்கெட்டை அனுப்புறோம், அனுப்புறாங்களா இல்லையா? அந்த அனுப்பக்கூடிய ராக்கெட் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் இப்படி போகும், இப்படி போய் அப்படியே என்ன செய்ய, இப்படி போகும், போய் அது எங்கே செல்கிறது என்று சொன்னால் இந்தியாவினுடைய எல்லையை கடந்து அது மேலே செல்கிறது. இப்போ அது இன்டர்நேஷனல் வே. அப்படி நேராக போகக்கூடியது எல்லாமே பைத்துல் முகத்தஸுக்கு நேராக தான் வருது, வந்துதான் மேலே எழுந்து செல்கிறது. எல்லா விண்கலங்களும் அப்படித்தான் செல்லும். அப்படி செல்வதற்கான காரணம் என்ன என்றால் அங்கே ஏற்கனவே ஒரு பாதை போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மண்ணில் ஒரு மாட்டு வண்டி போயிடுச்சுன்னு வைங்க, நம்ம சைக்கிளை ஓட்டிட்டு போகிறதுக்கோ பைக்கை ஓட்டிட்டு போகிறதுக்கோ கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் பொதுவாக. ஆனால் ஏற்கனவே ஒரு தடம் போட்டு போயிருக்குன்னு வைங்க, அதுலேயே உருட்டிட்டு போகலாமா இல்லையா, கொஞ்சம் லேசாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜின் போது அவர்கள் அந்த பாதையை போட்டார்கள், அவர்கள் தான் முதலாவது அந்த பாதையை போட்டது. எனவே அவர்கள் போட்ட பாதையின் வழியாகத்தான் மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, தங்களினுடைய விண்கலன்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆய்வு மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் அது மறைப்பவர்கள் மறைத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையும் யதார்த்தமும் அதுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். ஆக இந்த பாபுல் ஹஃபலா என்று சொல்லக்கூடிய வாசல் பைத்துல் மக்தஸுக்கு நேராக இருப்பதின் காரணத்தினால்தான் அல்லாஹு தாலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் மக்தஸுக்கு வர வைத்தான். இது இரண்டாவது காரணம். முதல் காரணம் சொல்லிவிட்டோம், அல்லாஹ்வே சொல்றான் பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று. அங்கே நபிமார்கள் அடங்கியிருக்கிறார்கள், 10,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் அந்த விளக்கத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அவர்களினுடைய தரிசனம், அவர்களுடைய ஜியாரத் என்ற அடிப்படையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த புனித மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புனித பூமிக்கு அல்லாஹ் அழைத்து வந்து அங்கிருந்து என்ன செய்கிறான், இங்கே தன்னை சந்திப்பதற்காக அழைத்து செல்கிறான். இதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சங்கையான பெருமக்களே, இது அந்த அடிப்படையான ஒரு காரணம். இந்த நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய நான் அதை விவரித்து சொல்வதற்கு விரும்பவில்லை, ஏன்னா அதற்கான நேரமும் இல்லை. அப்படியெல்லாம் முழு மேராஜினுடைய செய்திகளை சொல்வதாக இருந்தால் ஏறக்குறைய ஒரு 7-8 மணி நேரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவு தகவல்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் விரித்து பேசுவதாக இருந்தால் 10-15 மணி நேரங்களாக அது விரிந்துவிடும். எனவே அதையெல்லாம் நான் அஞ்சி சுருக்கமான மிக முக்கியமாக
இந்த இத்ரியா வித்ரியாவினுடைய ஷரஹ் இத்ரியா சொல்லக்கூடிய அற்புதமான சில தகவல்கள், அதிலே நுணுக்கமான தகவல்கள் இருக்கிறது. மலக்கூத்தை பற்றி அப்பா அவர்கள் மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். மலக்கூத்து என்றால் என்ன, வானிலே என்ன இருக்கிறது? ஏனெனில் வானுக்கு அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றதற்கு காரணமே லினுரியஹு மின் ஆயாத்தினா, நாம் அவர்களுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. எவ்வளவு பெரிய அதிசயங்கள் இருக்கிறது, அற்புதங்களை நாம் எப்படியெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் நாம் அழைத்து சென்றோம் என்று குறிப்பிடுகிறான். எனவே அந்த அதிசயங்கள் அத்தாட்சிகளிலிருந்து ஒரு சில பகுதிகளையாவது நாம் பார்ப்பது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறது, அதை பார்க்க தான் அல்லாஹ் அழைச்சிருக்கிறான். அப்படி அழைத்திருக்கும் பொழுது அது பற்றிய தகவல்களை நாம் பேசுவதற்காக நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு முயற்சி எடுக்கிறோம். சங்கையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார் புராக் என்ற வாகனத்திலே. அழைத்து செல்லப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய நெஞ்சிலே நடந்த ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆபரேஷன், இவைகள் எல்லாம் இருக்கிறது. முதல் நாளே 2 மலக்குமார்கள் வந்து பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு இவர்களில் யார் என்பதெல்லாம் நீண்ட நேரம், அவர்கள் எங்கு படுத்திருந்தார்கள், எப்படி அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பதெல்லாம் விரிவான செய்திகள். அவைகள் அனைத்தையும் நான் விடுகிறேன். விடுத்துவிட்டு புராக்கிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றப்படுகிறார். அப்படி ஏற்றும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஏறி இருக்கிறாங்க. ஏறினதற்கு பிறகு முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்னால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுமாக என்ன செய்றாங்க, வர்றாங்க. இந்த 2 பேரும் புராக்கில் வரவில்லை, அது தெளிவாக விளங்கிக்கிடணும். இந்த 2 பேரும் புராக்கில் வரல. ஏன்னா மலக்குமார்களே உலி அஜ்னிஹாங்கிறான் அல்லாஹ், அவர்களே ரெக்கை உடையவர்கள் தான், அவர்கள் பறந்து போறாங்க. மலக்குமார்கள் பறந்து போறாங்க. இந்த புராக்கி என்ற மிருகத்திற்கும் என்ன இருக்கிறது, இறக்கை இருக்கிறது. பின்னாலே யார், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறந்து வர, முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எஸ்கார்டோட என்ன செய்றாங்க, போறாங்க. அப்படி போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அந்த புராக்கிலே இருக்கிறார்கள். அந்த புராக்கினுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், அது குதிரை விட சற்று சின்னதாக இருக்கும், கோவேரி கழுதையை விட சற்று உயரமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படி ஒரு தோற்றம், ஒரு அழகான தோற்றம் அது. அந்த புராக்கிலே அவர்கள் பிரயாணிக்கிறார்கள். ஏறுவதற்காக அவர்கள் முனைந்த பொழுது, புராக்கிலே ஏறுவதற்காக முனைந்த பொழுது அது கொஞ்சம் சேட்டை பண்ணியது, அப்படி அசைஞ்சு ஆடியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், புராக், உன் மீது ஏறுவதற்காக வருவது யார் என்று தெரிகிறதா? என்ன இப்படி ஒழுக்க குறைவாக நீ நடந்து கொள்கிறாய் என்று எச்சரித்த பொழுது அந்த புராக்கு சொல்லியது, நான் ஒழுக்க குறைவாக நடக்கவில்லை, மாறாக அவர்கள் என் மீது ஏற விடாமல் எடுப்பதற்காக ஒரு தந்திரம் செய்தேன், அதுவும் ஒரு அடிப்படை காரணத்தினால் தான். என்ன என்று கேட்கும் பொழுது, அவர்கள் என் மீது ஏற வருகிறாக, அதை நான் கொடுத்து வச்ச பாக்கியம், ஆனால் நான் ஏன் இந்த ஏற விடாமல் இப்படி ஒரு சேட்டை செய்தேன் என்று சொன்னால், நாளை மறுவுலகத்திலே அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லும் பொழுதும் என் மீது தான் ஏறணும், அப்படி ஒரு வாக்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த புராக்குக்கு அவ்வளவு அன்பு இருக்கிறது. புராக்குக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாதம் பட வேண்டும், அவர்கள் தன் மீது வாகனிக்க வேண்டும் என்ற ஆவலும் ஆசையும் ஆர்வமும் அந்த புராக்குக்கு இருந்திருக்கிறது. புராக்கை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு மிருகம் தான் என்று குறிப்பிடுகிறார்கள். அது மிருகம் என்பதில் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை. அந்த அத்தகைய அற்புதமான அந்த புராக்கிலே, அதுக்கு ஏன் புராக் என்று வந்தது என்றால், பர்க் என்பதிலே இருந்து பிறந்த வார்த்தை தான் புராக். பர்க் என்று சொன்னால் மின்னல், அதனுடைய கண் ஒளி எங்கே படுகிறதோ அங்கே போய் அடுத்த எட்டை வைக்கும். அந்த கால் அவ்வளவு வேகமாக நீளும். நம்முடைய பார்வை அங்கே தெரியுது, அந்த லைட்டு தெரியுதுன்னு சொன்னால் நெய்னாத்தூரில் நம்ம அங்கே காலத்துக்கு வைக்க முடியுமா? முடியும், அது ஏழுமாது முடியாது. நம்முடைய பார்வை செல்லும் அளவிற்கு நம்முடைய கால்களை வைக்க முடியாது. ஆனால் அந்த புராக்கி என்பது அதனுடைய பார்வையினுடைய அக்ஸன் நவர், அதனுடைய பார்வையினுடைய எல்லை எங்கே இருக்கிறதோ அதுவரை தன்னுடைய பாதங்களை வைக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்கது. அதனால் தான் அது மின்னல் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்த புராக் என்ற பெயர் அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இடையிலே நிறைய காட்சிகள், அந்த காட்சிகள் அனைத்தையுமே விடுகிறேன். ஏறக்குறைய அந்த காட்சிகளினுடைய எண்ணிக்கையை பற்றி அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது அது 100ஐ தாண்டுகிறது. 100 காட்சிகளுக்கு மேலே அவங்க என்ன செய்றாங்க, பார்க்கிறார்கள். அவைகள் எதையுமே நான் சொல்வதற்கு இல்லை, ஒன்றே ஒன்று மாத்திரம். அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் மக்தஸை அவர்கள் நெருங்கக்கூடிய சமயத்தில் ஒரு கபரை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த கபரிலே சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுதுகிட்டு இருக்கிறத அவங்க என்ன செய்றாங்க, பார்க்கறாங்க. அதோடு மாத்திரம் அல்லாமல் சில இடங்களிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி, நாயகமே இந்த இடத்தில் 2 ரக்காத் நீங்க தொழுங்க என்று அவங்க என்ன செஞ்சாங்க, குறிப்பிடுகிறார்கள். அந்த இடங்கள் எல்லாம் என்ன என்று வரும்பொழுது நீண்ட வரலாறுகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி இப்போது இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுதாங்க. அப்ப அந்த மஸ்ஜித் நபவி இல்லை. அதே மாதிரி பெத்லஹேம் என்று சொல்லக்கூடிய பைத்துல் லஹம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம். நல்ல கவனிக்கிற, இதெல்லாம் அகீதா சம்பந்தமான செய்திகள். இதெல்லாம் அந்த இடத்திலே 2 ரக்காத் தொழுவது. எந்த இடத்திலே தொழுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்திலே 2 ரக்காத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார், இறைவனுடைய திருத்தூதர், இறைவனுடைய நேசர், இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர். அவர்கள் பிறந்த இடம் புனிதம் என்பதை அந்த நிகழ்வு காட்டுகிறது. அப்ப நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள், இறை அன்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிறந்த இடங்கள் எல்லாம் புனித இடம் என்பது இங்கே தெளிவாகிறது. இதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதா, இதுதான் உண்மையான கொள்கையும் கூட. ஆக இன்ஷா அல்லாஹ் கொள்கை விஷயங்களை நாளை நாம் பேச இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, இன்று நாம் சொல்ல வருவது இந்த 2 நிகழ்வுகள். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள், புனிதமான பல இடங்களிலே தொழவும் செஞ்சாங்க. இந்த இடங்கள்லாம் தொழுங்கன்னாங்க. அதற்கு பிறகு பைத்துல் மக்தஸ் வரும் பொழுது அங்கே எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலாக அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறாங்கிறது விளங்குறோம். அப்போ அவர்களும் என்ன செய்கிறார்கள், அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க பார்க்கிறாங்க, கபரிலே தொழுது கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்கிறார்கள். அவர்கள் தொழுததை நான் பார்த்தேன் என்கிறார்கள். அப்ப நாதாக்களாக இருக்கக்கூடியவர்கள், நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் கபருக்குள்ளேயும் இபாதத்தை செய்றாங்க. அவங்க கபருக்குள்ளேயும் வணங்குவாங்க. நமக்கு தான் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு லேசாகி வச்சிருக்கிறான், படுத்தா போதும்ல இருக்கு நமக்கு. ஆனா அவர்களுக்கு அப்படி அல்ல. அவர்கள் அங்கு போய் அந்த வணக்க வழிபாடுகளிலே இன்பம் கண்டவர்கள், அங்கேயும் அதை தொடருவார்கள். ஹைர், சங்கைக்குரிய பெருமக்களே, அங்கே எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கும் பொழுது அந்த நபிமார்கள் இப்போ ஒரு தொழுகையை நடத்துமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். தொழுகையை நடத்துமாறு அல்லாஹ் கட்டளையிடுறான். இங்க ஒரு கேள்வி எழுகிறது, தொழுகையே அதுக்கு பிறகுதான் கடமையாக போகுது. தொழுகையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்று அல்லாஹ்வை தரிசித்த பொழுதுதான் தொழுகையே கடமையாகிறது. இப்ப அங்க தொழுதாங்க இங்க தொழுதாங்கல்ல நம்ம சொல்கிறோம் என்று சொன்னால், தொழுகை கடமையாக்கப்படாத காலம் தொழுகை இருந்தது, கடமையாக்கப்படவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய இஸ்லாமியத்தை பிரகடனம் செய்த அந்த காலகட்டத்திலேயே தொழுதாங்க. அவர்களோடு சையதத்துனா கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தொழுதார்கள். அவர்களோடு சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தொழுதார்கள். இதெல்லாம் ஹதீஸ்களில் இருக்கிறது, வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது. ஆனால் இந்த ஐவேளை தொழுகை என்று ஒரு நேரம் முறைப்படுத்தப்பட்டு தொழப்படக்கூடிய இந்த தொழுகை தான் அங்கே கடமையாக்கப்பட்டது. சரி, அந்த தொழுகைகள்லாம் எப்படி இருந்தது என்றால், ஏற்கனவே முந்தைய நபிமார்களை தொழுதார்கள் அல்லவா, அந்த தொழுகையினுடைய அடிப்படையில் இருந்தது. இந்த தொழுகையினுடைய அமைப்பு மாற்றப்பட்டது. மேராஜின் போதுதான் என்ன செய்கிறது, மாற்றப்பட்டது. அந்த தொழுகை வேறு விதமாக இருந்திருக்கிறது. அந்த தொழுகை வேறு விதமாக இருந்தது. வேறு விதமாக எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் தனி செய்தி, நீண்ட நெடிய செய்திகள். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன். அனைத்தையும் விரித்து பேச முடியாது. குறிப்பிட்ட சில தகவல்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வழங்குகிறேன். இப்படி தொழுமாறு அல்லாஹ் என்ன செய்கிறான், அங்கே கட்டளையிடுகிறான். அங்கே தொழுவதற்காக எல்லா நபிமார்களும் குழுமி இருக்கிறாங்க. ஜமாத்து நடத்தணும். யார் ஜமாத்து நடத்துறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எல்லா நபிமார்களும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வயசுல மூத்தவங்க இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த வழியில் வந்தவங்க அபி இப்ராஹிம்ங்கிறாங்க. என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. வயசுல ரொம்ப மூத்தாள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது யார் தொலை வைப்பது என்று பலரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப அங்க விஐபி, மிக முக்கிய விவிஐபி யார் என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்ப உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய விருப்பம் எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க எல்லாருக்கும் வாப்பா இல்லையா, எல்லாருக்கும் அத்தாவா இருக்காங்க. ஆகவே அவர்கள் தொழுவதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்ன பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே முற்படுத்தப்படுகிறது. அந்த சமயம் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள், நாயகமே அல்லாஹ் ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்லச் சொல்கிறான். என்ன ஜிப்ரீல், நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லி எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜமாத் நடத்துவதற்கு, தொழுகை நடத்துவதற்கு நீங்கள் என்ன செய்றீங்க, விருப்பப்பட்டிருக்கிறீங்க. அந்த விருப்பம் அல்லாஹ்வுக்கும் ஓகே தானா?
அல்லாஹ் அதை என்ன செய்கிறான், அங்கீகரிக்கிறான். அதே சமயத்தில் அல்லாஹ்விற்கு என்று ஒரு விருப்பம் இருக்கிறது. அது என்ன விருப்பம்? அது நீங்கள் நடத்துவது என்பது, நீங்கள் இமாமத்தாக இருப்பது, நீங்கள் இமாமத்தை செய்வது, நீங்கள் இமாமாக நின்று தொழுகையை எல்லாருக்குமாக வழிநடத்துவதைத்தான் அல்லாஹ்வினுடைய விருப்பம். இருந்த போதிலும் உங்களினுடைய விருப்பத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு என்று தனியான ஒரு விருப்பம் இல்லை என்றார்கள். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதற்கு மாற்றமாக நான் எதையும் விரும்ப மாட்டேன், அவனின் விருப்பமே என் விருப்பம் என்று சொல்லி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் அந்த தொழுகையை அவர்கள் நடத்தி வைக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, அதற்கு பிறகு அவர்களுக்கு 3 பானங்கள் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் பூமியில் நடக்கக்கூடிய நிகழ்வு. 3 பானங்கள், ஒன்று பால், இன்னொன்று தேன், இன்னொன்று மது. மதுன்னா போதை இல்லாதது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை எடுத்து குடிக்கிறாங்க. அப்படி பாலை எடுத்து குடித்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அகல்தல் ஃபித்ரத, நீங்கள் பரிசுத்தத்தை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள். நீங்கள் இந்த மதுவை தேர்ந்தெடுத்திருப்பீர்களே ஆனால் உங்களினுடைய சமுதாயம் இந்த மதுவிலேயே மூழ்கி போயிருப்பார்கள். நீங்கள் பரிசுத்தத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னார்கள். ஆக அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது, இறை தரிசனத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த வானுலக பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதைதான் பாலை அருந்தி போயிருக்கிறாங்க, பாலை குடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இதனால் தான் இன்றும் கூட நம்ம பிரயாணம் போகிறதா நம்ம வீட்டில் என்ன செய்கிறாங்க, பாலை தர்றாங்க. நல்லா பாருங்க, எல்லாமே ஹதீஸினுடைய அடிப்படையில் நபி வழிதான். நம் ஊரிலே நம் ஆபாக்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் அருள் நபி வழியாகத்தான் இருந்திருக்கிறது. இன்றும் கூட நாம் பயணம் போறதாக இருந்தால் முதல்ல என்ன தராங்க, பால் தராங்க, பாலை குடிச்சிட்டு போங்கிறாங்க. பல இடங்கள்ல அது விடுபட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் அது இருக்கு, இன்னைக்கு இருக்கு, இல்லாம போகல, இன்னைக்கு இருக்குது. இதை எதற்காக நாம் சொல்லுகிறோம், இனி எல்லா வீடுகளிலும் அது செயல்படுத்தப்படணுங்கிறது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் போது அவர்கள் என்ன செய்தார்கள், பாலை எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள், முதல் வானத்திற்கு போறாங்க. அங்க பாபுல் ஹஃப்லா என்ற ஒரு வாயில், அந்த வாசலுக்கு ஒரு பாதுகாவலர் இருக்கிறார். அந்த வாசலுக்கு ஒரு மலக்கு இருக்கிறாங்க, பாதுகாவலர் இருக்கிறார். அவர்களுடைய பெயர் இஸ்மாயில். அந்த மலக்கினுடைய பெயர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த மலக்குமாருக்கு அந்த மலக்கு இந்த பூமிக்கு இறங்கியதும் இல்லை, அந்த முதல் வானத்தை விட்டு மேலே ஏறியதும் இல்லை. அவங்க மேலே போனதும் கிடையாது, கீழே வந்ததும் இல்லை, அங்கே தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே 70,000 தளபதிகள் இருக்கிறாங்க, 70,000 லீடர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அந்த 70,000 லீடர்ஸ்லையும் ஒவ்வொரு லீடருக்கு கீழையும் 1,00,000 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கணக்கு இது, 70,000 பேர். அந்த 70,000 பேர், 70,000 தளபதிகள், ஒவ்வொரு தளபதிக்கு கீழும் ஒரு லட்சம் மலக்குமார்கள் பணியாளர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சங்கையான இந்த மலக்கு பூமிக்கு வந்ததும் இல்லை, மேலே போனதும் இல்லை. வரலாற்றில் ஒரே வாழ்க்கையிலே இந்த பூ உலகம் படைக்கப்பட்டதில் ஒரே ஒரு முறை மாத்திரம் கீழே இறங்கியிருக்கிறார்கள். அது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் போது மட்டும். அந்த வஃபாத்தின் போது மட்டுமே அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த அத்தனை மலக்குமார்களோடு கீழே வந்துட்டாங்க. 70,000 தளபதிகள், ஒவ்வொரு தளபதிக்கு கீழேயும் இருக்கக்கூடிய 1,00,000 மலக்குமார்களோடு என்ன செய்திருக்கிறார்கள், கீழே வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். முதல் வானம், 2வது வானத்தில் இருந்த நபிமார்கள், 3வது வானத்தில் இருந்த நபிமார்கள் என்று அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டது. எனவே அந்த செய்திகளையும் நான் விடுக்கிறேன். சங்கையானவர்களே, இந்த முதல் வானத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது மலக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்துக்கு போயிட்டாங்க. அப்படி போன பொழுது அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வர்றாங்க. அவங்க என்ன செய்றாங்க, அதே மாதிரி அவர்கள் வானத்தை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் அவங்க என்ன செய்றாங்க, சலாம் சொல்றாங்க. எல்லாரும் எழுந்து நின்று சலாம் சொல்கிறார்கள். ஒரே ஒரு மலக்கு மட்டும் அவர்கள் எழுந்து சலாம் சொல்லவில்லை. அப்படி சலாம் சொல்லாததின் காரணத்தினால் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் அந்த மலக்கை கியாமத் வரை ஒற்றை காலிலேயே நிற்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஹபீப் வருகிறார் என்று இது சம்பந்தமான வேறு தகவல்களும் இருக்கிறது. வேறு தகவல்களை நாம் பார்க்க முடிகிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள். எப்படி என்றால், மதீனா ஷரீஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்லாம் முடிஞ்சு அதுக்கு பிந்திய காலத்தில் மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. அப்படி மதீனா ஷரீஃபுக்கு வந்த பொழுது மதீனா ஷரீஃபிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று வேகமாக வர்றாங்க. மிக விரைந்து அவர்கள் என்ன செய்றாங்க, வர்றாங்க.
அப்படி வேகமாக வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வேகமாயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பு என்னன்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமாகிறார்கள் என்று சொன்னால் இவங்களும் வேகமாயிடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப மனசுல ரொம்ப சங்கடத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, நாயகமே ஒரு சங்கடமான ஒரு விஷயம். என்ன ஜிப்ரீல்? நான் வரும் பொழுது காஃப் என்ற மலை அடிவாரத்திலே ஒரு மலக்கை நான் பார்த்தேன். அந்த மலக்கினுடைய இறக்கை முறிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த மலக்கு லேசான மலக்கல்ல. அந்த மலக்கு பல்லாயிரக்கணக்கான, ஏன் பல லட்சக்கணக்கான மலக்குமார்களுக்கு தலைவராக இருந்தவர்கள். அற்புதமான ஒரு மலக், அவ்வளவு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய மலக். அவரை சுற்றி லட்சக்கணக்கான மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மலக்கையினுடைய இறக்கையை பிடுங்கி உடைத்து அல்லாஹ் காஃப் மலை அடிவாரத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். நான் போய் கேட்டேன், நான் அதிர்ந்து போய்விட்டேன். அப்போ தான் அவங்கள பார்க்குறேன், இந்த முறை தான் நான் பார்த்தேன். என்ன என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம், நாயகமே உங்கள் சம்பந்தப்பட்டது. என்னன்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவர்கள் நீங்கள் மேராஜுக்கு வந்த பொழுது அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க, பக்கத்துலேயும் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையிலிருந்து ரொம்ப வெகு தூரத்திலே இருந்தார்கள். மலக்குமார்களோடு தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கென்று அல்லாஹ் பிரம்மாண்டமான ஒரு குர்சி, நாற்காலியை கொடுத்திருக்கிறான். அதை அவர்கள் போட்டு அந்த குர்சியிலே அமர்ந்து கொண்டு தான் என்ன செய்வாங்க, அந்த தஸ்பீஹ்களிலும் திக்ர்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். நீங்கள் கடந்து செல்வதை ரொம்ப தூரத்திலிருந்து தான் அவங்க பார்க்குறாங்க, வெகு தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். நீங்கள் போனதற்கு பிறகு அல்லாஹ் கேட்டான் அந்த மலக்கை பார்த்து, மலக்கே என் ஹபீப் வந்ததை நீங்கள் பார்த்தீர்களான்னு கேட்டு. ஆமாம் ரப்பே, ரொம்ப தூரத்தில் போனாங்க, ரொம்ப தூரத்தில் கடந்து போகிறார்கள். என் ஹபீப்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும். அப்படி தெரிந்ததற்கு பிறகு நீங்கள் ஏன் எழுந்திருக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்டான். என் ஹபீப் போகிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன் நீங்கள் எழுந்திருக்கவில்லை என்று கேட்டு அல்லாஹ் அவர்களுடைய ரெக்கையை உடைத்து காஃப் மலை அடிவாரத்திலே எரிந்திருக்கிறான். என்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டான். என்னால் அந்த மலக்குக்கு இப்படி ஏற்பட்டிருக்கே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். அந்த மலக்கு சொன்னாங்க, உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்ல சொல்லி அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும், பரிந்துரை செய்ய வேண்டுமாம் அல்லாஹ்விடத்தில். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமே உருவான அவர்கள் பிரார்த்தனை புரிய அல்லாஹ் கபூல் செய்ய, அந்த கபூல் செய்யும் போதும் ஒரு நிபந்தனை விட்டான். சரி, இனிமேல் நீங்கள் வானலோகத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த அந்தஸ்தை உங்களுக்கு திருப்பி தருகிறேன், உங்களுக்கு அந்த தரஜாவை திருப்பி வழங்குவேன். இனிமேல் கியாமத்து வரை நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்ன தெரியுமா, என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பதுதான் என்றான். அதற்கு பிறகு 2 ரெக்கைகள் ஒன்றாக இணைந்து அவர்கள் விண்ணிலே பறந்து சென்ற நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அங்கே குறிப்பிடுறாங்க. சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் இந்த மியராஜின் போது என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. ஆக எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு வானத்தில் செல்லும் பொழுதும் நபிமார்களாம் வந்து சந்திக்க வர்றாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது ஒரே ஒரு நபி மாத்திரம் வாகனத்தில் வந்தாங்க. ஒரு நபி மாத்திரம் அல்லாஹ் தஆலா அவர்களை வாகனத்தில் அனுப்பி வைத்தான். அந்த நபி சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், வயது முதிர்ந்த ஒரு நபி. எல்லாரும் நடந்து வந்தாங்க, இவங்களை மட்டும் வாகனத்தில் வந்து ரசூலுக்கு பக்கத்தில் இறங்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவர்களை வாகனத்திலே அனுப்பி வைத்தான். வயது முதிர்ந்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றிலே அவர்களுடைய தகவல் வயசினுடைய எண்ணிக்கை சொல்லப்படும் பொழுது 1150 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. 1150 வருடங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. 50 வருடம் வாழ்ந்தா ராகத்தா வாழ்றதே பெரிய விஷயம். 150 வருஷம் வாழ்ந்தான்னு சொன்னால் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக். ஆனால் 1150 வருடங்கள் அவங்க என்ன செய்ய வாழ்ந்திருக்கிறாங்க, பல தலைமுறைகளை பார்த்தவர்கள். எனவே தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை வாகனத்தில் என்ன செய்கிறான், அனுப்பி வைத்தான் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 2வது வானத்திலே சில மலக்குமார்களை பார்த்தேன். அந்த மலக்குமார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், குதிரை போன்றும் மாடுகள் போன்றும் இருக்கக்கூடிய ஒரு வகையான உருவம். ஆனால் அது குதிரைகள் அல்ல, ஆனால் மாடுகள் அல்ல. குதிரைகளை போன்றும் மாடுகளை போன்றும் இருக்கக்கூடிய உருவத்தின் மீது அந்த மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கைகளில் எல்லாம் கட்டாரி மாதிரி கோடாரி மாதிரி ஆயுதங்கள் இருந்தது. இவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே உங்களுக்கு யுத்த களங்களிலே உதவி செய்வதற்காக அல்லாஹ் அனுப்புகிறானே, அல்லாஹ் அனுப்புவானே, அத்தகைய மலக்குமார்கள் தான் இவர்கள் தான் உங்களுக்கு யுத்த களங்களிலே உதவி செய்ய வரக்கூடியவர்கள் என்று
அவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 4வது வானத்திற்கு செல்லும் பொழுது 4வது வானத்திலே சையதுனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிடாது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, கேட்டாலே பயமாக தான் இருக்குது. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் அடி வாங்கின ஆள் தான், அது வேறு விஷயம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய தோற்றத்தை நான் பார்த்து பிரமித்து விட்டேன் என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனெனில் அவர்களுடைய 2 பாதங்களும் 7வது வானத்துக்கு கீழே இருக்கு, 7வது பூமிக்கு கீழே இருக்கிறது. அவர்களுடைய தலை அரிசிக்கு கீழே இருக்கு. அவ்வளவு பயங்கரமான தோற்றம். 2 கண்களுக்கும் இடையிலே உள்ள இந்த 2 கண்களுக்கும் இடையிலே உள்ள தூரத்தை பற்றி சொல்லும் பொழுது மஷ்ரிக் மக்ரிப், சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம், இதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படி இந்த 2 கண்ணுக்கு இடையில நமக்கு பார்த்தா ஒரு 2 இன்ச்சு இருக்குமா, அங்கே பார்த்தா மஷ்ரிக் மக்ரிப், சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம், இதற்கு இடையிலே எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் 2 கண்களுக்கும் இடையில். அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ்வினுடைய ஹல்குகள், வகை வகையான ஹல்குகள், படைப்புகள் வானிலை இருக்கிறது. அதுதான் மலக்கூத், வானிலை இருக்கக்கூடிய அற்புதமான காட்சிகள், அதைத்தான் மலக்கூத் என்பர். சங்கையான பெருமக்களே, அதை பார்க்கும். அவர்களுக்கு முன்பாக மலக்குமார்கள் எல்லாம் ஆட்டமும் ஓட்டமும், அங்கே ஓடுறதும் பாட்டமாக கிடைக்கிறது. ஏன் ரூஹ வாங்கிறதுக்கு ஒவ்வொரு காலமும் ரூஹ் ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்கல்ல, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இவர்கள் லீடர் கட்டளையிட்டு கொண்டிருக்க அவர்கள் எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய வலது பாகத்திலே ஒரு பலகை இருக்கிறது, இடது பாகத்திலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய இலைகள், அந்த இலைகளுக்கு கீழே பழங்கள். அந்த 2லேயுமே இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பெயரும் அதில் இருக்கிறது. எப்போ உதிருதுன்னு அதை பார்க்குறாங்க, அது கீழே இப்போ நம்ம அதை சில பேர் சொல்கிறாங்க அது உதிர்ந்ததிலிருந்து 40வது நாள் இவர் உதிர்ந்துடுவார், இவர் பூமிக்கு போயிடுவார், பூமிக்குள்ளே போயிடுவார். நம்ம இலையெல்லாம் உளுந்துட்டா இருக்கான்னு நமக்கு தெரியல, அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் தாயிம் காய், உலகமே அழியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ அந்த இலைகள் உதிர்கிறதா இல்லையா என்று அவங்க என்ன செய்றாங்க பார்க்குறாங்க. அது உதிர்ந்ததற்கும் என்ன செய்றாங்க இங்கே பார்க்குறாங்க. இடது பக்கத்தில் பலகை ஒன்று இருக்கிறது, அதிலே அந்த இது இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு பாருங்கள் கம்ப்யூட்டரில் அடித்தா எல்லாம் வருதா இல்லையா, இதே மாதிரி தான். இதை மாதிரிங்கிறது இதை விட வேகமானது ரப்புல் ஆலமீன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கோடிக்கணக்கான பெயர்கள் அதில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க பார்வையிலேயே என்ன செய்கிறது, எந்தெந்த அந்த பெயர்கள் எல்லாம் முன் வந்து நிற்கிறது. அதற்கு பிறகு இவர்கள் கட்டளை, இன்னைக்கு இந்தந்த ஆள் இவங்களுக்கெல்லாம் பீஸை பிடிங்கிரு அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க, அனுப்பிடுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, கடந்து அந்த ஆட்கள் எல்லாம் வேலைகளை, அந்த மலக்குமார்களை ரூஹ பிடுங்கிறதுக்கு வர்றாங்க. இப்படி ஒரு ஆட்டமும் ஓட்டமுமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 5வது வானத்தில் ஒரு மலக்கை பார்த்தேன். அந்த மலக்கு அப்படி ஒரு அழகான மலக்கை நான் பார்க்கலங்கிறாங்க. அவ்வளவு அழகான ஒரு மலக்காக இருந்தார்கள். என்ன அற்புதம், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அந்த படைப்பினங்களில் சில சமயங்களில் இந்த மழைக்காலங்களில் சில பறவைகள் பறந்து வர்றதை பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் வீடு பார்த்தலாம் சில பகுதியில் என்ன பறவைனே தெரியாது, கலராக இருக்கும், புதுசாக அஜாயிபாக இருக்கும். அதை பிடிக்கணும் போல இருக்கும், பிடிக்கிறதுக்கு பாவமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பினங்கள் இதுவே இப்படி இருக்கிறது என்றால் மலக்கூத்து வானிலே அல்லாஹு தஆலா வகை வகையான படைப்பினங்களை வைத்திருக்கிறான். அவைகளையெல்லாம் பார்த்து பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் அந்த பாக்கியெல்லாம் நமக்கு தருவாங்கிற நம்பிக்கை நமக்கு முழுமையாக இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கறது ஒரு பெரிய ஆச்சரியம். சுற்றுலா பார்க்கறதுக்கு அதை பார்க்கறது, ஜூவை பார்க்க, அதை பார்க்க, இதை பார்க்கணும் போகிறா இல்லையா, போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கிறதா இல்லையா. எத்தனையோ புதுசாக மக்கள் பார்த்து அதிசயப்படுவதற்காக அரசாங்கங்கள் எத்தனையோ கட்டிடங்களை எழுப்புகிறது, அதை போய் பார்க்கிறான் இல்லையா மனிதன், பார்த்து ஆச்சரியப்படவில்லையா? பைசா கோபுரத்தை பார்த்து ஆச்சரியப்படவில்லையா? தாஜ்மஹாலை பார்த்து ஆச்சரியப்படவில்லையா? அதெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் தானே மலக்கூத்திலே இருக்கக்கூடியது. ஆக அவைகளையெல்லாம் பார்ப்பதற்காகத்தான், நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த மாதிரி அத்தாட்சிகளை காட்டியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி முடிச்சிட்டான். அவனுடைய படைப்பு அனைத்தையும் தெளிவுபடுத்தினான். சங்கையான அந்த செய்தி பின்னால் வருகிறது. ஆக அவர்களை அந்த அற்புதமான ஒரு அந்த மலக்கை நான் பார்த்தேன் 5வது வானத்திலே. அவர்களுடைய நெற்றியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒரு நெற்றியில் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதப்பட்டிருக்குது. அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குகளும் வகை வகையான மலக்குமார்கள் தான், டிஃபரெண்டான மலக்குமார்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அதோடு மாத்திரமல்ல, வகை வகையான தஸ்பீகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வகை வகையான தஸ்பீகளை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தஸ்பீகள்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது என்ன மொழி, என்ன வார்த்தை, என்ன அற்புதம், என்ன வகையான தஸ்பீகு என்று சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத அளவுக்கு அற்புதமான தஸ்பீகுகளாக அவைகள் இருந்தது.
என்று சொல்லிட்டு சூஃபியாக்கள் சொல்கிறாங்க, அவைகளெல்லாம் அற்புதமான தஸ்பீகுகள் தான், அது இப்படித்தான் சொல்லிட முடியாது. அவ்வளோ வகையான தஸ்பீகுகளை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நாவிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறான், வர வச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு எல்லாவற்றிலும் விட பிரியமான தஸ்பீகு மனிதர்களினுடைய நாவிலிருந்து வருவது. நம்ம சொல்கிற தஸ்பீஹ் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமா. இவ்வளோ மலக்குமார்களை வகை வகையாக தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வகை வகையான மொழிகளில் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேள்விப்படாத, அறியப்படாத, அல்லாஹ் அறிவித்து கொடுக்காத மொழிகள் மனிதர்களுக்கு. அப்படியெல்லாம் தஸ்பீஹ் செய்யப்படும் பொழுது அவைகளையெல்லாம் தாண்டிய ஒரு விருப்பை அல்லாஹ் தஆலா மனிதர்களினுடைய தஸ்பீஹிலே லயிக்கிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு சுவனவாதிகளை பற்றி ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. சுவனவாதிகளில் சுவனத்திலே நுழையக்கூடியவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈராக எல்லா நபிமார்களினுடைய உம்மத்துக்களையும் சஃப்புகளாக ஆக்கப்படும். அப்படி சஃப்புகளாக ஆக்கப்படுவதனுடைய எண்ணிக்கை என்ன என்றால் 120 சஃப்புகள், 120 சஃப்புகளாக ஆக்கப்பட்டு அதிலே எல்லா நபிமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர மற்ற நபிமார்களுடைய உம்மத்துக்களினுடைய சஃப்புகள் 40, நம்ம மட்டும் 80 சஃப்புகள் இருப்போம் என்ற செய்தியும் அந்த இத்ரியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு 6வது வானத்திலே மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்க்குறாங்க. மலக்குமார்களிலே அறியப்பட்ட மலக்குமார்கள், நம்ம மீகாயில், இஸ்ராயில், ஜிப்ராயில், முன்கர், நக்கீர், ரகீபத், இது தெளிவுபட்டிருக்கும் இல்லையா? இப்படி அறியப்பட்ட மலக்குமார்களில் ஹஸ்காயில் பல சில இதுகளாக நம்ம மனிதர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்ட இந்த மலக்குமார்களிலே மிக அழகானவர்கள் யாருன்னு சொன்னால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான். அந்த பள்ளி தான் நம்ம பேர் தான் வச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதனால தான் பள்ளியும் அழகாக இருக்கு. அப்படி என்ன செஞ்சிருக்கிறார், மீகாயில் என்ற பெயர் இருக்குது. அவர்களுடைய உடல் முழுவதும் குங்குமப்பூவால் என்ன செய்யப்பட்டிருக்குமா, போர்த்தப்பட்டிருக்குமா, குங்குமப்பூவால் செய்தனா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். 6வது வானத்திலே பார்த்தேன். அவர்களுடைய உடல் முழுவதும் குங்குமத்திலான இறகுகள், இந்த அவங்களுடைய இறகுகள் இருக்கும் இல்லையா, ரெக்கை இருக்கு, இந்த ரெக்கைகளுக்கு இறகுகள் இருக்கும். அந்த இறகுகள் எல்லாம் குங்குமத்தாலான இறகுகளாக அவைகள் அமைந்திருந்ததை நான் பார்த்தேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு இறகிலேயும் கண்கள் இருந்தது. 1000 கண்கள் இருக்குதான். இந்த இறகுன்னு சொன்னால் ரெக்கை அல்ல, இந்த ரெக்கையில் தனித்தனியாக அந்த ரெக்கை சின்ன அந்த இறகு இருக்கும் இல்லையா, இந்த மயில் இறகுன்னு சொல்கிறோம். மயில் தோகை பெருசாக இருக்குது, அதுலேருந்து ஒரு சின்னதாக பிடிங்கிட்டு மயில் இறகு. அதை மாதிரி இந்த கோழி இருக்குது, கோழிக்கு 2 ரெக்கை இருக்குது, அந்த ரெக்கையில் எத்தனை இறகுகளை பிடுங்கலாம், அந்த மாதிரி இறகுகள். அப்படி ஒவ்வொரு இறகுகளிலேயும் 1000 கண்கள் இருந்தது, 1000 கண்கள் இருந்தது. அந்த 1000 கண்களும் இந்த உம்மத்துகள் செய்யக்கூடிய பாவத்தை நினைத்து அழுகிறதாம். 70 சொட்டுக்கள், ஒவ்வொரு கண்களிலிருந்தும் 70 சொட்டுக்கள் விழுகிறது. எத்தனை ஆயிரக்கணக்கான கண்கள் இருக்குது, ஒவ்வொரு இறகிலேயும் 1000 ஆயிரக்கணக்கான இறகுகள் அல்லவா இருக்கிறது. இந்த உம்மத்தை நினைத்து, இந்த உம்மத்திலே பாவம் செய்யக்கூடியவர்களை நினைத்து அதிலிருந்து ஒவ்வொரு துளியும் என்ன செய்கிறது, விழுகிறது. இந்த பாவத்தை அது அழிக்கும் கருவியாகவும் அது மாறுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தின் மீது அவ்வளோ கிருபை கொண்டவனாக இருக்கிறான். ரப்புல் ஆலமீன், அரஹமுர் ராஹிமீன். எவ்வளோ ஷுக்ர் செய்யணும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துங்கிறதுனால. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மகத்துவம், மாண்பு எத்தகையது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு 7வது வானத்திற்கு நான் போனேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய வானத்தினுடைய கஅபா என்று சொல்லக்கூடிய பைத்துல் மாமூரிலே அவங்க சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. காபத்துல்லாவை பார்க்கறது சுன்னத்து தானே, அது ஒரு சவாப். காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டு இருந்தாலே சவாப், உம்மாவை பார்க்கறது சவாபு, குரானை பார்க்கறது, இன்னும் சில விஷயங்களை, குரானை பார்க்கறது சவாபு, காபத்துல்லாவை பார்க்கறது சவாபு, தாயை பார்க்கறது சவாபு என்றெல்லாம் இருக்கிறது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி திரும்பி காபத்துல்லாவில் பார்த்துட்டு இருக்கணும், பைத்துல் மாமூரை, அதை பார்க்காமல் அவர்கள் அந்த முதுகு அதனுடைய சுவரிலே சாய்ந்து கொண்டு யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஹதீதுகளில் வருது. யாரையோ எதிர்பார்க்கணும், யாரை எதிர்பார்க்கறது, அங்கே யார் வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வர்றாங்க. அப்போ அந்த விளக்கம் சொல்கிறார்கள் அறிஞர்கள், காபத்துல்லாவை நீங்கள் பார்ப்பதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது சிறந்தது. காபத்துல்லாவை நீங்க பார்க்குறீங்களா, அதை பார்க்கறதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறது இல்லை, அவங்க வர்றாங்கன்னு எதிர்பார்க்கிறதே சிறந்ததுங்கிறாங்க. பார்ப்பது மட்டுமல்ல, அவர்களை எதிர்பார்ப்பதே மிகச் சிறந்ததுங்கிறாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்தை வகிக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க அடுத்த அந்தஸ்தை வகிக்கக்கூடியவங்க. ரசூலுல்லாஹ்க்கு வாப்பா முறை, அவங்க வாப்பா
என்னுடைய தந்தைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க தன்னுடைய பிள்ளை எதிர்பார்த்து உட்கார்றாங்க. அப்படி எதிர்பார்த்து உட்கார்வது இந்த பைத்துல் மாமூர் காபத்துல்லாவை பார்ப்பதை விட சிறந்தது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நம்மள எத்தனை பேருக்கு அது தெரியறதில்லை, ஆனால் நபிமார்களுக்கு தெரிந்திருக்கு. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த பைத்துல் மாமூர் காபாவுக்குள்ள அவங்க போகிறாங்க. அது சம்பந்தமாக நிறைய தகவல் இருக்குது. குறிப்பாக சில விஷயங்கள் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த இதுக்கு உள்ளே போனேன், அங்கே வகை வகையான காட்சிகளை நான் பார்த்தேன். அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் சக்தி மிகுந்த கல்பை அல்லாஹ் எனக்கு தந்தான். அதை பார்க்கறதுக்கு ஒரு என்ன செய்யணும், அந்த பிரம்மாண்டத்தை பார்ப்பதற்கு தனியான ஒரு ஆற்றலும் சக்தியும் வேண்டும். அத்தகைய ஒரு சக்தியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று சொல்லிவிட்டு, அந்த செய்திகளை நான் பார்த்தவைகளை, பைத்துல் மாமூருக்குள் நான் பார்த்தவைகளை உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம கேட்க முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி இல்லைன்னு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்ஷா அல்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக அதை பார்ப்பதற்கு நான் பார்த்தேன், ஆனால் அதை உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு சில மனிதர்களை நான் பார்க்கிறேன், அவர்களுடைய முகத்தினுடைய நிறங்கள் எல்லாம் மங்கி போயிருக்கிறது. இவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள். அதற்கு அவர்கள் என்ன செய்ய, ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றிலே அவர்கள் குளிக்க வைக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவங்களுடைய முகம் என்ன செஞ்சிருது, பிரகாசமாயிடுது. இது பற்றி சொல்லும் பொழுது இதெல்லாம் பாவம் செஞ்சவங்க, அவங்கள அல்லாஹ் தஆலா என்ன செய்ய பரிசுத்தப்படுத்தின, அந்த ஆற்றுல முங்கிட்டு வந்து என்ன செய்ய பரிசுத்தப்படுத்தி சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறான் என்ற செய்திகள் எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பைத்துல் மாமூருக்குள்ளால் நுழையக்கூடிய ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க வணக்கம் செய்யறதுக்கு. இதில் பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால், உள்ளே நுழையக்கூடிய மலக்குமார்கள் யாரும் திரும்பி வர்றதில்லை. உள்ளே போனதான் ஒரு என்டர் தான், உள்ளே போயிட்டமாக திரும்பி வர்றது கிடையாது. அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ளே போகிறாங்க. இது உலகம், அந்த பைத்துல் மாமூர் படைக்கப்பட்டதுலேருந்து எவ்வளோ காலம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். 70,000 மலக்குமார்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விசாலமாக இருக்கும், எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை காட்டுறது. இந்த மலக்குமார்கள் எப்படி உருவாகிறார்கள் என்றால், 4வது வானத்திலே நஹருல் ஹயாத் என்று ஜீவ நதி ஒன்று ஓடுகிறது. ஜீவ நதி, நகருங்கிறது ஆறு, நதி, ஹயாத்துங்கிறது உயிர். ஆக ஜீவ நதி என்பது 4வது வானத்திலே ஓடுகிறது. அந்த வானத்திலே, அந்த ஆற்றிலே, இந்த ஜீவ நதியிலே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடுநிசியிலே போய் குளிப்பாங்களாம். குளித்து விட்டு அவர்கள் வெளியிலே வந்து தன்னுடைய இறக்கையை அப்படி ஒரு உதறுவாங்க. நீர் இருக்குமா இல்லையா, அதிலிருந்து அந்த துளிகள் விழும். அந்த துளியிலிருந்து தான் அந்த மலக்குமார்கள் படைக்கப்படுறாங்க. எவ்வளோ குதிரத்துக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ ஆச்சரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இங்கே இவன் கையை இப்படி கட்டுறதான்னு பேசிகிட்டு இருக்கிறான், விரலை இப்படி ஆட்டவான்னு பேசிகிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய குதிரத்துகள் எவ்வளோ இருக்குங்கிறத பேச வேண்டிய காலத்தை விட்டுட்டு நாம் எதையோ பேசி எதற்கோ நம்ம பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டு போயிருக்கு. அப்படி ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ் சந்தோஷிக்க மாட்டானா? அவனோட குதிரத்தை பற்றி பேசுகிறோமே, என்னுடைய அடியான் என்னுடைய வல்லமையை பற்றி பேசுகிறான், என்னுடைய குதிரத்தை பற்றி பேசுகிறான், என்னுடைய ஹபீபுக்கு காட்டியவைகளை பற்றி பேசுகிறான் என்று அவன் சந்தோஷிப்பான் இல்லையா? அதன் மூலமாக நமக்கு அருள் கிடைக்குமா இல்லையா? இதை விட்டுட்டு தொப்பிய போடுறியா கலட்டியா அப்படிங்கிறத பேச வச்சுட்டான யகூதிகள். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிவிட்டது. சங்கடப்படுகிறோம், பேசாமலும் இருக்க முடியவில்லை. ஹைர் சங்கையானவர்களே, அந்த நஹருல் ஹயா என்ற அந்த ஜீவ நதியிலே ஒரு நடுநிசையின் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அதை பார்க்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள முங்கி குளிச்சுட்டு வர்றாங்க, உதறாங்க. அந்த துளிகளிலிருந்து அவர்கள் படைக்கப்பட்ட ஒரு உள்ள போகிறாங்க. அதற்கு அடுத்து சித்ரத்துல் முன்தஹா என்ற பகுதிக்கு போகிறாங்க. 7 வானத்தையும் கடந்த பகுதி அது. முன்தஹா என்றால் அது எல்லை, பார்டர், அதுக்கு மேலே போக முடியாது. சித்ரத்து என்று சொன்னால் இலந்தை. அந்த இடத்துல ஒரு இலந்த மரம் நிற்குது. இலந்தை பழத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. யாராவது இழந்த பழத்தை நிறைய சாப்பிட்றாங்களோ அவர்களினுடைய கல்பை அல்லாஹ் ஈமானால் நிரப்பி வைப்பான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இலந்த பழம் சாப்பிட்றதுனால, ஏன்னா சித்ரத்துல் முன்தஹா அங்கே இருக்கா இல்லையா, அதனால் இலந்தை பழத்தை, இதெல்லாம் இத்ரியாவினுடைய ஷரஹ இத்ரியாவில் எழுதப்பட்ட விஷயங்கள் தான், சூஃபியாக்களாக இருக்கக்கூடிய ஞானிகள் சொன்ன தகவல்கள். இதெல்லாம் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே பேசப்படக்கூடிய விஷயம். அவநம்பிக்கையாளர்களுக்கான நாம் சொல்வது இல்லை, அவநம்பிக்கையாளர்களுக்கு அல்ல.
இதெல்லாம் நம்பிக்கையாளர்களுக்காக சொல்லப்படக்கூடிய செய்திகள். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது இலந்தை பழத்தை சாப்பிட்டால், வயிறு நிறைய சாப்பிட்டா அவருடைய கல்பை அல்லாஹ் ஈமானால் நிரப்புவான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, இனி இந்த சித்ரத்துல் முன்தஹாவை பொறுத்தவரை அது அற்புதம். சுபஹானல்லாஹ், அதனுடைய காட்சி அல்லாஹ் குர்ஆன் இது யக்ஷ சித்ரத்தமா யக்ஷா அப்படிங்கிறான். அதுவே ஒரு பிரம்மாண்டமாக தான் அல்லாஹ் சொல்கிறான். நீண்ட நெடிய விளக்கங்கள் அதுக்கு சொல்கிறாங்க. சித்ரத்துல் முன்தஹாவிற்கு நிறைய விளக்கங்களை எழுதுகிறாங்க. அது எப்படி இருக்குண்டு, அதனுடைய இலைகள் எப்படின்னு கேட்டால் யானை காது இருக்கு பாருங்க, அதனுடைய வடிவில் இருக்குதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு. யானையினுடைய காது எப்படி இருக்கும், இப்படி ஒரு ஜாதி இருக்கும் இல்லையா, அந்த வடிவில் இருக்கிறது. ஆனால் பெருசு, அந்த ஷேப் யானை காதினுடைய ஷேப்பிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இலை, அந்த இலைகள், அதனுடைய இலைகள் கோடிக்கணக்கான இலை இருக்கு, கலராக இருக்கிறது. ஒரு இலையை பறித்து வந்தால் இந்த உலகத்தை மூடிவிடலாம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பிரம்மாண்டமாக இருக்கு நீங்கள் பாருங்க, கற்பனையே பண்ண முடியாது. என் கற்பனைக்கு பட்டால் தான் சரின்னா ஒன்றுமே சரியில்லாமல் போயிடும். அந்த ஒரு இலையை கொண்டு வந்தால் இந்த உலகத்தை மூடிடலாம். அப்படி கோடிக்கணக்கான இலைகள், அதிலிருந்து முத்துக்களும் மாணிக்கங்களும் மரகதங்களும் அப்படியே உதிர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அங்கிருந்தால் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடலாம் போல இருக்கு, அள்ளிட்டு வரலாம். இங்கே இப்போ கல் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க, மழை பெஞ்சா கல் கிடைக்காதுங்கிறான், ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கல் அறுக்க போகிறது இல்லைங்கிறான், அது சுட்ட கல்லுங்கிறான், சுடாத கல்லுங்கிறான், மையத்திட்டான், கலர் அடிச்சிட்டான். இந்த வம்புலாம் ஒன்றும் இல்லை. அங்கே சுபஹானல்லாஹ் அவ்வளோ ஒரிஜினல் கொட்டி கொண்டிருக்கிறது, மாணிக்கங்களும் மரகதங்களும் கொட்டி கொண்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்லாமல் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே தன்னுடைய இறக்கை அப்படி விரிச்சாங்க. விரிக்கும் பொழுது அதிலிருந்து மரகதங்களும் மாணிக்கங்களும் பவளங்களுமாக வந்து கொட்டுகிறது. யார் அள்ளிட்டு போகிறது? நம்மளும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோமே, அவ்வளோது அள்ளிட்டு வந்து தந்தாங்களான்னு நம்ம கேட்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை எல்லாம் அல்லாஹ் காட்டுகிறான், காமிக்கிறான். எத்தகைய அற்புதங்கள் என்னிடத்தில் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ்வையும் அவனுடைய திருத்தூதரையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ, எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னார்களோ, எதை நெறிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ, அவைகளை எல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியங்கள் எல்லாம் ஆகிரத்திலே கிடைக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் அந்த பாக்கியம் பெற்றவர்களிலே ஆக்கி வைப்பானாக. சங்கையான பெருமக்களே, அதற்கு பிறகு அந்த சித்ரத்துல் முன்தஹாவின் என்று சொல்லக்கூடிய அந்த இலந்தை மரத்திலிருந்து 4 ஆறுகள் உற்பத்தியாகிறது. அந்த 4 ஆறுகளில் 2 ஆறு சொர்க்கத்துக்குள்ளே போயிடுது. அதில் ஒன்று ஹவுலுல் கௌதர், இன்னொன்று சல்சபீல். இன்னும் 2 ஆறுகள் இந்த பூமிக்கு வருகிறது என்கிறார்கள், நைலும் யுப்ரட்டீஸும். நைல் நதியும் யுப்ரட்டீஸ் நதியும் சுவன நதிகள் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே 2 நதிகள் இங்கே வருகிறது. சங்கையானவர்களே, இந்த பைத்துல் மாமூருக்கு போகும் பொழுது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சாஞ்சிட்டு இருந்தோன்னு சொன்னோம் இல்லையா, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, மகனே, வாப்பா தானே, மகனே என்று குறிப்பிட்டு உங்களுடைய உம்மத்தை சுவனலோகத்தில் மரம் நடச் சொல்லுங்கள். இந்த கவர்மெண்ட் சொல்ல மரம் நடுவீர் மழை பெறுவீர்னு சொல்கிறான் இல்லையா, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்போவே சொல்லிக்கிறாங்க, மரம் நடுவீர். எங்கே மரம் நடணும்? சொர்க்கலோகத்திலே மரம் நட சொல்லியிருக்கிறாங்க நமக்கு. அப்போ கேட்குறாங்க, எப்படி மரம் நட சொல்வது தந்தையே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எப்படி மரம் நட சொல்வது என்று. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய வல்லமையை நினைத்து, லா ஹவுல வலா குவா, எந்த நன்மையை செய்வதற்கும் சரி, எந்த தீமை விட்டு தப்புவதற்கும் சரி, எந்த சக்தியும் என்னிடத்தில் இல்லை, அல்லாஹ் நாடினாலே அன்றி எதுவும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, ஹவுக்கலான்னு சொல்றது. இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று அந்த மனநிறைவோடு இறைவனை நினைந்து நினைந்து எந்த ஒரு மனிதன் ஒரு தடவை லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா என்று சொன்னானோ, ஒரு மரத்தை அவன் சொர்க்கலோகத்தில் நட்டிட்டான். அவன் எத்தனை முறை சொல்றானோ அத்தனை மரங்கள் அங்கே நடுகிறது. அவனுக்கு உள்ள தோப்பாது மாறிடும். நமக்கு தோப்பு இருக்கா இல்லையாங்கிறத நீங்க பார்த்துக்கிடணும். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லான்னு சொல்ல சொல்ல என்ன செய்யும், அங்கே தோப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது, மரங்கள் நமக்காக நடப்படுகிறது. அது நம்முடைய மரங்களாக அது அறிவிக்கப்படும். நீங்கள் துனியாவில் இருக்கும்போது லாஹோல சொன்னியப்பா, அதான் மரத்தை நடுறது, இந்த பாரு எவ்வளோ பெரிய சோலை என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்படும். எனவே அவங்க சொன்னாங்க, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை பார்த்து, மகனே, உங்களினுடைய உம்மத்துக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, சுவனலோகத்திலே மரம் நட சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். சங்கையான பெருமக்களே, சுவனலோகத்தை நான் பார்த்தேன்.
அதை பற்றி நீண்ட செய்தி அப்பா சொல்கிறாங்க வித்திரியாவில். சுபஹானல்லாஹ், சொர்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க. என்ன அற்புதம் அது! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்லிட்டாங்க, மாலா ஐனுன் ராத் ஒலா உதுனுன் சமியாத் ஒலா ஹத்தர அலா கல்பி பஷர். எந்த கண்களும் பார்க்க முடியாது, இந்த துனியாவில் எதுவும் பார்த்துருக்காது, எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் வர்ணித்து கேட்டிடாத, எந்த கல்வியிலும் சிந்தனையிலும் கற்பனை செய்த முடியாத அற்புதங்களும் அழகுகளும் சோனலோகத்திலே குவிந்து கிடக்கிறது என்கிறார்கள். அவ்வளவு அழகு. அப்பா எவ்வளவு விவரிக்கிறாங்க அதை பற்றி, சொர்க்கலோகத்தை பற்றி. எனவே அத்தகைய காட்சிகள் எல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க. ஒரு செய்தியை எங்கள் இடத்துல நம்ம சொல்லணும். அந்த சுவனத்தினுடைய வாசலிலே எழுதப்பட்டிருந்தது, யார் தர்மம் செய்கிறானோ அவனுக்கு 10 நன்மைகள், யார் கடன் கொடுக்கிறானோ அவனுக்கு 18 நன்மைகள். 10 நன்மை எதுக்கு? சதக்காக்கு. கடன் கொடுக்கறதுக்கு எத்தனை நன்மை? 18 நன்மை. இதை பற்றி அவங்களே சொல்கிறாங்க. 10 சதக்கான்னு சொன்னால், இப்போ நாம் ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், இந்த அப்படி 100 ரூபா நமக்கு கிடச்சிருச்சு. 10 நன்மை இல்லையா? ஒன்றுக்கு 10னா 100 கிடச்சிருச்சு. ஒருத்தன் வந்து கேட்குறான், எனக்கு அவசியமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடனாக தாங்க. 10 ரூபா கொடுக்குறோம், 180 கிடைக்குது. 18 நன்மையில் 180 ரூபா கிடைச்சிருது. இதை பற்றி கேட்கும் பொழுது நாம் கொடுக்கக்கூடிய இந்த 10 ரூபாய் என்பது, சதக்காவாக கொடுக்கக்கூடிய இந்த 10 ரூபாய் என்பது திரும்பி வருவது இல்லை. ஆனால் கடன் கொடுத்தது திரும்பி வர வேண்டியது. கடன் கொடுத்ததோ திருப்பி வர வேண்டியது. 10 ரூபா கொடுத்தவன் சதக்காது திருப்பி வர வேண்டியது இல்லை. திருப்பி வராததற்கு குறைந்த நன்மை, திருப்பி வர்றதுக்கு கூட நன்மையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். மார்க்கம் எவ்வளோ அழகான மார்க்கம் பாருங்கள். இந்த 10 ரூபா திரும்பி வராதுன்னு தானே நீ கொடுக்குற. சதக்கான்னு கொடுத்தா அவன் திருப்பி தருவான்டா நம்ம கொடுக்குறோம், அது முடிஞ்சு போச்சு, சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அது வராதுன்னு சொல்லி தான் 10 ரூபாயா 5 ரூபாயா 1 ரூபாயா 1 ரூபா 2 ரூபாலாம் கொடுத்தா இப்போ யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. திருப்பியே நம்மகிட்ட தந்துடுறான். 1 ரூபா கொடுத்தா யாரும் வாங்குறாங்களா? இப்போ 1 ரூபா இப்படி கொடுத்தான்னு சொன்னவங்க அப்படி பார்க்குறான். இந்த 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு டிஃப்ரெண்ட்டு பார்க்குறதும் கஷ்டமாகிக்குது. நம்ம நாடு அப்படி போட்டு வச்சுக்குது. 1 ரூபாயா 2 ரூபாயான்னு பெரிய கன்ஃபியூஸ். கடைகள்லாம் போனால் சின்ன பிள்ளைகள் ஒரே சண்டை தான் கிடக்குது. எனவே அந்த 1 ரூபாயை கொடுத்தா மிஸ்கின் அப்படி பார்த்துட்டு என்ன செஞ்சுறாங்க, திருப்பி தந்துடுறாங்க. அந்த மாதிரி நிலைமை, இப்படிப்பட்ட நிலைமை. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? நம்ம கொடுத்ததற்கு 10 நன்மைகளை தருகிறான். தர்மம் நம்ம கொடுத்ததை என்ன செய்ய போகிறதில்லை, திருப்பி வாங்க போகிறதில்லை. தர்மங்கிறது திருப்பி வரப்போகிறது இல்லை, நன்மைகள் கிடைக்கும். ஆனால் கடன்கிறது அப்படி இல்லையே, திருப்பி நமக்கு வர வேண்டியது உடைமை. ஆனால் திருப்பி வர வேண்டிய அந்த உடைமை வராமலும் போகலாம் இல்லையா, கடன் தர முடியாதவனால. அப்போ நம்முடைய உரிமைகளை நாம் இழக்கிறோம் என்று வரும் பொழுதும், அதே சமயத்தில் யாசகம் கேட்குறவன் யாரும் கேட்டுகிட்டே போயிடுவான். யாசகம் கேட்குறவங்க யாரும் கேட்பாங்க. ஆனால் கடன் உடையவன் தேவை உடையவன் தான் கேட்பான். எனவே இந்த 2 தேவை உடையனுடைய தேவையை நீ பூர்த்தி செய்வதின் காரணத்தினாலும், சில சமயம் உன்னுடைய உரிமைகள், அந்த கடன் திருப்பி வர முடியாமல் உன்னுடைய உரிமைகளை நீ இழக்க வேண்டிய நிலை ஏற்படுவதின் காரணத்தினாலும் என்ன செய்கிறது, அந்த கடனுக்கு 18 நன்மைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஆக இவைகள் எல்லாம் பார்க்கிறேன். ஆறுகள், குப்பாக்கள், முத்து பவளங்கள், மாதுளம் பழங்கள், அருமையான குராசான் ஒட்டகத்தை போன்ற அருமையான உணவுகள், இவைகள்லாம் நான் பார்க்குறேன். இந்த குராசான் ஒட்டகம்னு சொல்லக்கூடிய சில ஒட்டகங்கள் இருக்குது, அதனுடைய இறைச்சி ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த ஆட்டு இறைச்சி இருக்குது பாருங்கள், சுபஹானல்லாஹ். சில ஆட்டு இறைச்சி இருக்குது, வேக 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 வச்சாலும் சுபஹானல்லாஹ் வேகாது, அப்படி இருக்கும். அந்த ஆடுகள்லாம் கல் திங்கும், கல்லுகளை திங்கக்கூடிய ஆடுகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த இறைச்சி சீக்கிரம் வேகாது. ஒரு பல்லு போட்டதும்மா, பல்லே போடாதும்மா, நம்ம பல்லு போயிடும், அந்த அளவிற்கு கடினமாக இருக்கும். ஆனால் சில இறைச்சிகள், சில ஆடுகள் இருக்குது ரொம்ப நல்ல. குறிப்பாக இந்திய நாட்டினுடைய ஆட்டினுடைய இறைச்சி ரொம்ப சுவையானது என்று ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி ஒட்டகங்களிலே குராசான் ஒட்டகத்தினுடைய இறைச்சி ரொம்ப சுவையானது அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுவை மிகுந்த, அதைவிட சுவை மிகுந்த குராசான் ஒட்டகங்களை போன்று இருக்கக்கூடியவைகளுடைய அந்த இறைச்சியை நான் சுவனலோகத்திலே சாப்பிட்டேன் என்று சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம பாட்டனார் அபூபக்கர் சித்திகனா இருந்தாங்க. அபூபக்கரை நீங்களும் அதை சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க. அவங்க பிள்ளைகளாம் நாமளும் சாப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, ஆக சித்திக் நாயகத்தை பார்த்து அபூபக்கரை அதை நீங்களும் சாப்பிடுவீர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். நரகத்தை பற்றியும் சொல்கிறாங்க. இப்போ அதை வேணாம், நம்ம இந்த லைன்லேயே போயிட்டு இருப்போம். அதற்கு அடுத்தபடியாக சிதறத்துல் முன்தஹாவை கடந்து நான் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. அப்போ ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் இப்படி போகிறீங்களே அப்படின்ட்டு. அப்போ சொன்னாங்க, இது வரைக்கும் தான் என்னுடைய எல்லை, இதுக்கு மேலே நான் போக முடியாது, போனால் கரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக புறப்பட்டு போகிறார்கள். இங்கே ஒரு சின்ன செய்தி,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்காவிலிருந்து காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் மக்தஸ் வரை தான் புராக்கில் வந்தாங்க. அதுக்கு பிறகு புராக் கிடையாது. அதற்கு பிறகு பைத்துல் மக்தஸிலிருந்து முதலாவது வானம் வரை வந்தது லிஃப்ட், ஏணியில் வந்தாங்க. ஏனினா நம்ம கற்பனை செய்கிற மாதிரி ஏணி இல்லை. இந்த மாதிரி ஏணியில் ஏறி போனால் எப்போ போவோம்? அது எவ்வளோ தூரம் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க இன்னொரு செய்தி, நான் வானலோகத்திற்கு வரும் பொழுது ஒரு கடலை கண்டேன், பச்சை நிற கடலை கண்டேன்கிறான். இன்னைக்கு ப்ரூஃப் பண்ணப்படுகிறது, விஞ்ஞான ரீதியாக சயின்டிஃபிக்காக அது ப்ரூஃப் பண்ணப்படுகிறது. சூரியனுடைய ஒளிக்கும் சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் இடையில ஒரு பச்சை கடல் இருக்கிறதுங்கிறாங்க. அந்த பச்சை கடல் இருப்பதின் காரணத்தினால் தான் இந்த சூரிய ஒளி இந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் எல்லாத்தையும் எரிச்சு போட்டுருங்கிறாங்க. அவ்வளவு கடுமையானது சூரிய ஒளி என்று குறிப்பிடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பச்சை கடலையும் பார்த்தேன், அதையும் தாண்டி போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் என்ன செய்கிறாங்க, தாண்டி தான் அவர்கள் வானத்தை கடந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், சேருகிறார்கள். ஆக அது லிஃப்ட், ஏணியில் போயிருக்கிறாங்க. அதற்கு பிறகு முதலாவது வானத்திலிருந்து 7வது வானம் வரை மலக்குமார்களுடைய ரெக்கையில் போனாங்க. 7வது வானத்திலிருந்து சித்ரத்துல் முன்தஹா வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரெக்கையில் போனாங்க. அதோட முடிஞ்சது. அப்போ புராக்கு, ஏணி, ரெக்கை, மலக்குமார்களுடைய ரெக்கை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர் கோணிலே அவங்க லீடர் இல்லையா, அவங்களுடைய ரெக்கையில். ஆக 4 வகையான வாகனம். அடுத்த வாகனம் தான் மிக சிறப்பான வாகனம். அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை சந்திப்பதற்கு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு வாகனம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அந்த வாகனத்தினுடைய பெயர் ரஃப்ரஃப் என்ற வாகனம். இந்த வாகனம் எதால் உருவாக்கப்பட்டதுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒளி, இந்த வெளிச்சம் இருக்குல்ல, இதாலும் காற்றினாலும் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். ரெண்டையுமே பார்க்க முடியாது, பிடிக்க முடியாதது. காற்றையும் ஒளியையும் வெளிச்சத்தையும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் வாகனத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீப் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உருவாக்கி அதில் பிரயாணித்து வர சொல்கிறான். அவர்கள் பிரயாணித்து போகிறாங்க. அப்படி போகும் பொழுது 70,000 திரைகள் இருந்தது. சித்ரத்துல் முன்தஹாவிற்கும் அல்லாஹ்வினுடைய சமூகத்திற்கும் இடையிலே 70,000 திரைகள் இருக்கிறது. ஒவ்வொரு திரைகளுக்கு இடையிலும் இருக்கக்கூடிய தூரம் சுப்ஹானல்லாஹ் ஒரு நீண்ட நெடிய தூரம். அவைகள் எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, கடந்து போகிறார்கள். ஒவ்வொரு திரையும் ஒளியினாலானது. சில கடல்களை நான் பார்த்தேன், நெருப்பு குழம்புகளை போன்று இருந்தது. ஆனால் அங்கே உள்ளே நுழையும் பொழுது அது குளிராக இருந்ததுங்கிறாங்க. இப்படி அதிசயமான அதிசயங்கள், ஆச்சரியமான ஆச்சரியங்கள் அல்லாஹு தஆலா வானலோகத்திலே நிறைத்து வைத்திருக்கிறான். அவனுடைய குதரத், அவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தியை அல்லாஹு தஆலா அங்கே விரிவாக்கி வைத்திருக்கிறான். அதையெல்லாம் அருள் நபி கண்மணி சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டே அவர்கள் செல்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஒரு கட்டத்தில் அவர்கள் செல்லும் பொழுது இந்த லவ்ஹுல பேனா எழுதுது பாருங்க, கலம். அந்த கலம் லவ்ஹிலே அந்த பேனா எழுதக்கூடிய சப்தத்தை நான் கேட்டேன் என்கிறார்கள். அந்த சப்தத்தையும் நான் கேட்டேன் என்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் மிகவும் உயர்ந்து அவர்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப உயரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு திரைக்கும் இன்னொரு திரைக்கும் இடையிலே உள்ள தூரத்தை பற்றி சொல்லும் பொழுது 500 வருஷ தூரங்கிறாங்க. ஒரு குதிரையில் போகக்கூடிய ஒருத்தன் 500 வருஷம் நான் ஸ்டாப், எங்கேயும் நிறுத்தாமல் 500 வருஷம் பிரயாணம் பண்ணான்னு வைங்க. எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் முதல் திரைக்கும் 2வது திரைக்கும் இடையில. இப்படி 70,000 திரைகள் இருக்குது. கற்பனைக்கு அடைபடுதா? கற்பனைக்கு அடைபடாதது தான் அல்லாஹ்வினுடைய குதரத், வல்லமை அது. எனவே அத்தகைய வல்லமையும் சிறப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். அவைகளை எல்லாம் கடந்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக அரிஷ் அவங்க நெருங்குறாங்க. 70,000 திரைகளையும் கடந்து போனதற்கு பிறகு அவர்கள் அரிஷை நெருங்கும் பொழுது அரிஷ் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தானையை பிடித்து கொண்டது. அந்த அரிஷினுடைய பிரம்மாண்டத்தை பற்றி தனியாக சப்ஜெக்ட் இருக்கு. இது எவ்வளவு நேரம் சொல்றதுன்னு எனக்கு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அரிஷை பற்றி உண்டான தகவல்கள் நீண்ட தகவல். சின்ன ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லுகிறேன். அரிஷினுடைய தன்மை என்ன என்று சொல்லும் பொழுது ஒரு வித்தியாசமான படைப்பு என்கிறார்கள் ஆரிஃபீன்கள். அது ஒரு வித்தியாசமான படைப்பு. ஒரு தூண், 4 தூண் இருக்கு அரிஷுக்கு. அந்த அரிஷுக்கு இருக்கக்கூடிய 4 தூண்கள், ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் இடையிலே உள்ள தூரத்தை பற்றி சொல்லும் பொழுது விரைவாக பறந்து செல்லக்கூடிய ஒரு பட்சி, ஒரு பறவை, ரொம்ப விரைவாக பறந்து செல்லக்கூடிய ஒரு பறவை 80,000 வருஷம் பறந்தால்
எவ்வளவு தூரம் பறக்குமோ அவ்வளவு தூரம் ஒரு தூணுக்கு இன்னொரு தூணுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்புங்கிறாங்க. கற்பனைக்கு அடைபடாது. அப்படிப்பட்ட எல்லா படைப்புகளும் உலகத்தில் அல்லாஹ் என்ன படைச்சிருக்காங்க? சொர்க்கமா, நரகமா, ஒரு சூரியனா, சந்திரனா, இந்த உலகமா, அதுவா இதுவா, புதனா, வியாழனா, சனியாண்டு எத்தனையோ கோலங்கள் இருக்கிறது அல்லவா? இவைகள் செவ்வாய் கிரகணமா, எல்லாவற்றையும் கொண்டு வந்து அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளையும் கொண்டு வந்து இந்த அரிசியிலே போடப்பட்டால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு காட்டில் ஒரு சின்ன மோதிரத்தை போட்டால் எப்படி இருக்குமா அப்படிமா. இவ்வளோத்தையும் அதற்கு போட்டதுக்கு பிறகு அரிசியினுடைய பிரம்மாண்டம் அங்கே போடப்பட்டால் அது எவ்வளவோ அவ்வளவு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் தான் செய்தனா ஹிஸ்கியாயில் என்று ஒரு மலக்கு. அப்பா அவர்கள் குறிப்பிடுறாங்க, அப்பாவுடைய அந்த பாடலினுடைய சரகளே, ஹிஸ்கியாயில் ஒரு மலக்கு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 15000 இறக்கைகளை கொடுத்திருக்கிறான். 15000 இறக்கைகள், 1-2 இறக்கை இல்லை, 15000 இறக்கை. அந்த 15000 இறக்கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு ரெக்கைக்கும் இன்னொரு ரெக்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப், இடைவெளி எவ்வளவு என்று சொன்னால் 500 வருஷ பிரயாண தூரம். அப்ப நீங்க பார்த்துக்கிட வேண்டியதான். இவங்களை கற்பனை பண்ணி பாருங்க, அந்த மலக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி, அந்த மலக்கு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருப்பார்கள் என்று. அவர்கள் என்ன செய்தாங்கன்னா 15000 வருஷம் அடியிலிருந்து, அந்த தூணுக்கு அடியிலிருந்து பறக்கிறாங்க அந்த அரிசப்பை ஏற்றுறதுக்காக வேண்டி. 15000 வருஷம் பறந்தா அது போய் சேர முடியல. பறக்கிறாங்க பறந்துகிட்டே இருக்கிறாங்க. சரி, அல்லாஹ் சொன்னா அவனுடைய குதிரத்தை காட்டுறதுக்கு ஹிஸ்கியாயில் உங்களுக்கு இன்னும் நான் அதிகப்படுத்துறேன்னு சொல்லி இன்னும் 15000 ரெக்கையை அதிகப்படுத்தி 30000 ஆகி அவங்க என்ன செஞ்சா அவங்களுடைய அந்த மலக்கினுடைய வேகத்தையும் அதிகப்படுத்தி 15000 ரெக்கையும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து 30000 ரெக்கைகளாக ஆக்கி 30000 வருஷம் பறக்க வச்சிருக்கிறான். அப்பவும் அந்த தூணை கடந்து முடியல. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இஸ்ராஃபீல் கடைசியில் சூர் ஊதுவார், அது வரைக்கும் நீங்கள் பறந்துக்கிட்டே இருந்தாலும் அதை போய் கடக்க முடியாது. அப்படி ஒரு பிரம்மாண்டம். இவைகளெல்லாம் எவ்வளவு பெரிய இந்த விஷயங்களெல்லாம் கேட்பது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு மகிழ்வை தரக்கூடியது. அவனுடைய குதிரத், அவனுடைய வல்லமையை பற்றி பேசுவது அவனுக்கு பிரியமானது. இப்படியெல்லாம் சொன்ன பொழுது நீங்கள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதும் வரை நீங்கள் பறந்து கொண்டு இருந்தாலும் இந்த தூணை நீங்கள் கடந்துவிட முடியாது என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, சுபஹான ரப்பியல் ஆலா, சுபஹான ரப்பியல் ஆலான்னு அந்த மலக்க சொன்னாங்களாம். அதைத்தான் கண்மணி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் சுஜூதில் அதை ஓதுங்க, சுபஹான ரப்பியல் ஆலான்னு ஓதுங்க, அந்த அரிசை பார்க்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும். எப்படியெல்லாம் அந்த இலகுவாக்கி தந்திருக்கிறாங்க. அந்த மலக்கு வருஷக்கணக்காக 30000 45000 வருஷம் பறந்து 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 அதை பார்க்கலான்னு சொன்னால் முடியல. நம்ம சுபஹான ரப்பியல் ஆலான்ற 4 தடவை முட்டி இளம்புறோம் நீங்கள் பார்த்துட முடியும் அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு, தங்களுடைய உம்மத்திற்கு இந்த மாதிரி விஷயங்களை எவ்வளவு இலகுவாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு சுக்குர் செய்யணும், எவ்வளவு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக நான் இருக்கணும். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆனால் இந்த அரிசி நினைத்தது நம்மை விட பிரம்மாண்டமானது எதுவும் இல்லை. அந்த அரிசிக்கு ஒரு பெருமிதம் ஏற்படுகிறது. ஏன்னா எல்லாத்த கொண்டு அதில் உள்ளே போட்டாலும் ஒரு மோதிரத்தை கலட்டி ஒரு பெரிய வெட்ட வழி இங்கே போட்டாலே அது ஒன்றும் இல்லை, தேடுன்னு தேடணும். பெரிய பிரம்மாண்டமான ஒரு காட்டில் கொண்டு போய் ஒரு ரிங்கை போட்டால், ஒரு வளையத்தை போட்டால் அது எவ்வளோ அற்பமான விஷயம். அதை மாதிரி எல்லா பொருட்களையுமே அரிசியில் கொண்டு போட்டால் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால் ஒரு பெரிய காட்டில் ஒரு வளையத்தை போட்ட மாதிரி என்று சொல்லும் பொழுது, அப்போ அரிசினுடைய பிரம்மாண்டம் எப்படி? அரிசை பற்றி வேறு கருத்துக்கள் இருக்கிறது. நான் தஸவுஃப் ரீதியாக மட்டுமே நான் பேசுகிறேன், அது வேறு செய்தி. சரி, அருமையான கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த அரிசிக்கு ஒரு பெருமிதம் ஏற்படுகிறது. என்னை விட விரிவானவர் பெரியவர் யாரும் இல்லை, ரொம்ப பெருசு யாரும் கிடையாது அப்படின்னு நினைச்சு அது நினைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு பாம்பை படைக்கிறான். பாம்பை படைத்து அந்த அரிசை சுற்ற சொல்கிறான். அந்த அரிசி அப்படியே சுற்றி 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 அப்படி வருது, அந்த உடம்பை வச்சு அப்படியே சுற்றுது. சுற்றி அரிசை சுற்றி முடிச்சிருச்சு. முடிச்சா இன்னும் பாதி பாம்பு மிச்சம் இருக்கு, இன்னும் பாதி பாம்பு மிச்சம் இருக்குது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதன் மூலமாக படிப்பினை தருகிறான். வ ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலும் ஒரு அறிவாளி உண்டு, நீ பெருமை அடிக்காத. ஒவ்வொரு சக்தி மிகுந்தவனுக்கு மேலும் ஒரு சக்தி மிகுந்தவன் உண்டு, ஒவ்வொரு ஆற்றல் மிகுந்தவனுக்கு மேலும் ஒவ்வொரு ஆற்றல் மிகுந்தவன் உண்டு என்பதை சொல்லி காட்டுவதற்கான ஒரு படிப்பினை இது. சங்கையானவர்களே, இப்படி ஒரு பிரம்மாண்டமான அரிசி அங்கே இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டிட்டு அந்த பாம்பை பற்றி சொல்லும் பொழுது, அந்த பாம்புக்கு 70000 ரெக்கைகள். ரெக்கை உள்ள பாம்புகள் இருக்கு, இன்னைக்கு பூமியிலே இருக்கு, பறந்து பறந்து தாக்கும் அப்படின்லாம் இருக்கு. ஃப்ளைங் மீன்களே இருக்கு, ஃப்ளையிங் விஷயம் இருக்கு. ஆக இந்த 70000 இறக்கைகள் இருக்கிறது. ஒவ்வொரு ரெக்கைகளிலேயும் 70000 முகம் இருக்கிறது.
ஒவ்வொரு முகத்திலேயும் 70,000 வாய்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வாயிலேயும் 70,000 நாக்குகள் இருக்கிறது. அவைகளை கொண்டு அந்த பாம்பு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா மனுஷன் தான் தஸ்பீஹ் சொல்கிறதுக்கு, தஸ்பீஹ் செய்கிறதுக்கும், திக்ர் செய்கிறதுக்கும், தக்பீர் செய்கிறதுக்கும் சடைவாய்க்குது. சுபான் 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 அடித்து விட்டுறோம் 33 தடவை. சுபான் 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 சுபஹானல்லாஹ். அது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அப்படி என்ன செஞ்சிடறோம், பரத்தி முடிச்சிடறோம். ஆனால் அல்லாவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய படைப்பினங்களுடைய அளவை பார்த்தால் சுபஹானல்லாஹ் தான் சொல்கிறோம். அதுக்கும் சுபஹானல்லாஹ் தான். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவு படைப்பினங்களை அல்லாஹ் என்ன செய்ய தஸ்பீஹ் செய்ய வச்சிருக்கிறான். ஆனால் இதில் பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டால், எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் நம்ம தஸ்பீஹை தான் என்ன செய்யறான், ரொம்ப விரும்புகிறான். எவ்வளோ பெரிய குதிரத்தான ஒரு விஷயங்கிறத பாருங்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இவைகளெல்லாம் கடந்து அவங்க அந்த அரிசிக்கிட்ட போகும் பொழுது அந்த அரிசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தானையை பிடித்து கொண்டது. பிடித்து கொண்டு, நாயகமே உங்களை எவ்வளவு காலம் நான் தேடிக்கொண்டிருந்தேன் நாயகமே, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹு தஆலா என்னை படைத்த பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று என்னுடைய நெற்றியில் எழுதினான். ஜலாலியத் எல்லாம் ஜலாலியத்தில் நின்றுது. ஆட்டம் கட கட கடண்டு என்னுடைய உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு, என்னுடைய உடம்பெல்லாம் ஆட ஆரம்பித்தது. என்னுடைய ஜலாலியத்தை என்னால் தாங்க முடியாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு என்ன செய்ய, அதோடு இணைத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஜமாலியத்தை எழுதிய போது நான் அமைதியாகிவிட்டேன், குளிர்ந்து போய்விட்டேன் நாயகமே. அதனால் உங்களை நன்றியோடு உங்களுக்கு ஷுக்குர் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இன்று தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது என்று அரிஷ் சொன்னதாகவும் அப்பா அவர்களுடைய கருத்திலே உள்ள இந்த வித்ரியாவினுடைய ஷரஹ் வித்ரியாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, இதையும் கடந்துதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கச் செல்கிறார்கள். சங்கையானவர்களே, இந்த சந்திப்பை குறித்து ஒரு தனி செய்தியே இருக்கிறது. நான் இதற்கு மேலும் விவரிக்க முடியாது. இருந்தாலும் இந்த தகவலை நான் சொல்லியாக வேண்டும். சும்ம தனா ஃபததல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா என்கிறான் அல்லாஹ். அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வே என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருங்கிட்டாங்க. எந்த அளவிற்கு 2 வில்களினுடைய முனைகளை போன்று மிக நெருக்கமாக ஆனார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படி குறிப்பிட்டு காட்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவங்க நெருங்கி இருந்த பொழுது அல்லாஹு தஆலாவுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையிலே நடந்த உரையாடல்கள் என்ன என்பதை பற்றி சொல்லும்போது நீண்ட பேச்சுகள் நடந்திருக்கு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய அந்த உள்ளங்கையை என்னுடைய இதயத்தில் வைத்தான். அவனுடைய உள்ளங்கையை என்னுடைய கல்பில் வச்சான். அப்படி வைத்த பொழுது என்னுடைய இதயம் குளிர்ந்து போய்விட்டது. நான் அனைத்தையும் அறிந்து கொண்டேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா ஞானமும் எனக்கு தரப்பட்டது. இப்போ இல்முல் கைபு இல்லைன்னு அவன் பேசிட்டு கிடப்பான். இப்போ அதுக்கு விளக்கம் சொல்ல போனாங்கன்னா அது ட்ராக் மாறி போயிடும். எனவே இந்த சுவையை நாம் விட்டு விலகக்கூடாது என்பதற்காகவே என்ன செய்கிறேன், இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சங்கையான பெருமக்களே, அவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய இதயத்தில் அவனுடைய கையை வைத்த பொழுது என்னுடைய இதயம் குளிர்ந்து போனது. எனக்கு எல்லா விதமான ஞானமும் அல்லாஹ் அதன் மூலமாக கற்றுத்தந்தான். நான் அனைத்தையும் கற்றுக்கொண்டேன் என்று அருள் நபி சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாயகமே எனக்கு காணிக்கை வைங்களேன். அத்தஹியாத்து லில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காணிக்கையை வைக்கிறாங்க. உங்கள் உம்மத்தினுடைய காணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறான். நம்ம காணிக்கை என்னன்னு கேட்குறான் அல்லாஹ். பாருங்கள், காணிக்கை கேட்குறான் அல்லாஹ். உங்கள் உம்மத்தினுடைய காணிக்கை என்ன என்று கேட்க பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்கள், அல்லாஹ் சொன்ன பதிலையும் பாருங்கள். எவ்வளோ அர்ஹமுர் ராஹிமீன், எவ்வளோ மதிநுட்பமாக ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. உன்னை புகழ்வாங்க, உன்னை துதிப்பாங்க, உன்னை போற்றுவார்கள், உன்னை தக்பீர் செய்வார்கள், தஹமீத் எவ்வளோ சொல்லலாம் இல்லை, அதெல்லாம் சொல்லலை. ரப்பே, என்னுடைய உம்மத்துக்களெல்லாம் பலகீனமானவர்கள், என்ன காணிக்கையை தரப்போகிறாங்க? ஒன்று குறைபாடுகள் அவர்கள்ட்ட இருக்கும். ஒரு கையில் குறைபாடு, இன்னொரு கையில் பாவம் இருக்குது. இதுதான் காணிக்கை இருக்குது. வேறு எதை என்னுடைய உம்மத்துக்கள் தர முடியும்? அவர்களே பலகீனமானவர்கள். ரப்பே, எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய இடம் இது. ஒரு கையிலே அவர்களுடைய கையிலே குறைபாடுகள் தக்சீர் இருக்கிறது, இன்னொரு கையிலே துனூப் பாவங்கள் தான் இருக்கு. இதுதான் காணிக்கை அப்படின்னு சொன்னதும் அர்ஹமுர் ராஹிமீன் எவ்வளவு ஷுக்ர் செய்யணும் பாருங்க. அவன் சொன்னானா, இந்த தக்சீர்னு சொன்னீங்களே, அந்த குறைபாடுகள்,
அதை என்ன மகுஃபிரத்து என்று சொல்லக்கூடிய பாவத்தை கொண்டு என்ன பாவ மன்னிப்பை கொண்டு நான் அதை சரி செய்து விடுவேன். துனூபு என்று பாவங்கள் சொன்னீங்களே, அந்த பாவங்களை உங்களுடைய ஷஃபாத்தை கொண்டு நான் அழித்து விடுவேன் என்று சொன்னான். எவ்வளோ பெரிய இரக்கம் உள்ளவர் ரஹ்மான். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். எவ்வளோ பெரிய ஷுக்ர் செய்ய வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய தக்சீர் என்ற குறைபாட்டை என்னுடைய மகுஃபிரத்தை கொண்டு நான் என்ன செய்து விடுவேன், அழித்து விடுவேன். அவர்களுடைய துனூபி என்ற பாவங்களை உங்களினுடைய ஷஃபாத்தை கொண்டு நான் அழித்து விடுவேன் என்று அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ஹமுர் ராஹிமீன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், பதில் சொல்லியிருக்கிறான். சங்கையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் பார்க்க வேண்டும். சரி, நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு இறை ஞானி சொல்கிறாங்க, சும்ம தனாஃபத்த தல்லா, அல்லாஹுவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கினார்கள். நெருங்கினார்கள் என்றால் எப்படி நெருங்கினார்கள், எவ்வளவு நெருங்கினாங்க என்பதை பற்றி ஒரு கேள்வி எழும் பொழுது அவங்களுக்கு ஒரு மனசில் சந்தேகம். நெருங்கினாங்க, சும்மா தனா நெருங்கினார்கள், ஃபத்த தல்லா இன்னும் நெருங்கினாங்க. எவ்வளவு நெருக்கத்திலே இருந்தார்கள். இறைவனுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில உள்ள நெருக்கம் எப்படி இருந்தது, இடைவெளின்னு சொல்ல முடியாது. என்றால் இடம், காலம், நேரம் இவைகளெல்லாம் விட்டு அப்பாற்பட்டவன் அல்லாஹ். எனவே இடைவெளின்னு சொல்ல முடியாது. நெருக்கம் எப்படி இருந்தது என்பதை பற்றி எனக்கு ஒரு நீண்ட நாளாக சந்தேகம் இருந்தது. நான் ஒவ்வொரு பேர் அறிஞர்களையும் சந்தித்து சந்தித்து இதற்கான விளக்கத்தை கேட்டேன். யார்கிட்டையும் எனக்கு நிம்மதியான திருப்தியான பதில் கிடைக்கல. இந்த ஒரு ஆயத்திற்கு மட்டும் நான் எவ்வளோ காலம் நான் அதை விளக்கம் தேனேன் தெரியுமா? 30 வருஷங்கிறாங்க. 30 வருஷம் நான் அந்த ஆயத்திற்கு விளக்கம் தேனேன். இங்கே 30 நாள் இருக்காது. இவன் கிளாஸ் நடத்துகிறான், குரான் கிளாஸ் நடத்துகிறாங்கிறான். அட, குரான் சொல்ல தெரியாது, குரானை ஓத தெரியாது. 4 வசனத்தை பாடமாக்கி கொடுத்து 5 ஹதீஸை பாடமாக்கி கொடுத்துட்டு அவன் என்ன செய்யறான், கிளாஸ் நடத்துறான். இது ஒரு பெரிய கேவலமான விஷயம் இல்லையா? இது எவ்வளவு பெரிய கண்டிக்கத்தக்க விஷயம். இந்த இஸ்லாத்தை கேவல இழிவுபடுத்துவது இல்லையா? அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த சூஃபி சொல்றாங்க 30 வருஷமாக இந்த ஒரு ஆயத் சும்ம தனா ஃபத தல்லா என்பதற்கு 30 வருஷம் நான் பொருளை தேடினங்கிறாங்க. அவங்க தேடிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, அப்படி கடைசியாக பார்த்தா 30 வருஷம் தேடி எனக்கு அது சரியான விளக்கம் கிடைக்கல. அல்லாஹ் ரொம்ப இறக்கப்பட்டுட்டான். ஐயோ பாவம், இவர் 30 வருஷமாக என்ன செய்கிறாரு, போட்டு தேடிட்டாருன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன் இறக்கப்பட்டு அவன் என்னுடைய கல்வியிலே இந்த ஆயத்திற்கு உதயமாக்கி தந்தான், விளக்கத்தை அவனே உதயமாக்கி தந்தான். இல்ஹாம்னு சொல்கிறது, இது வஹ்பீன்னு சொல்கிறது. இந்த இல்முக்கு பேர் அல்லாவின் புறத்திலிருந்து தரப்படக்கூடிய இல்முக்கு வஹ்பி. அப்படி ஒரு ஞானத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். அது என்ன பொருள் என்று சொல்லும் பொழுது, நான் அல்லாஹுவை பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இப்படி நிற்கிறேன், முன்னால் பார்த்தேன் அல்லாஹுவை கண்டேன், பின்னால் பார்த்தேன் அல்லாஹுவை கண்டேன், மேலே பார்த்தேன் அல்லாஹுவை கண்டேன், கீழே பார்த்தேன் அல்லாஹுவை கண்டேன், வலப்புறம் பார்த்தேன் அல்லாஹுவை கண்டேன், இடப்புறம் பார்த்தேன் அல்லாஹ்வை கண்டேன். அப்போ எங்கே இல்லை அல்லாஹ்? இது என்ன, இதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறது? இந்த விளக்கம் இவ்வளோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன்ட்டாங்க அவங்களும். நாமளும் அதோடு நிறுத்திக்கிட முடியும். அவங்களே இதோடு நிறுத்திக்கிடும் போது நம்ம அதுக்கு மேலே நம்ம போக முடியுமா, பாய முடியுமா? ஒன்று கிடக்க ஒன்று கால் முடிஞ்சா என்ன செய்கிறது? எனவே ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த மாதிரி செய்திகளை பேசும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆக அவர்கள் அதோடு நிறுத்தி கொண்டாங்க. இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு தெரியாதுன்னு சொல்லலை, நான் நிறுத்திக்கிறேங்கிறாங்க. இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான். எங்கே திரும்பினாலும் ரப்பை நான் பார்த்தேன், என் இறைவனை பார்த்தேன் என்று சொல்லும் அளவிற்கு. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு விரும்பவில்லை. அங்கேருந்து மீண்டு வர்றதுக்கு யாருக்கு விருப்பம் இருக்குமா? சொர்க்கலோகத்துக்குள்ளே போயிட்டா விருப்பம் வருமா? அமைச்சர் பதவியில் ஒருத்தன் உட்காந்தான்னு வைங்க, கீழே இறங்குவான், அவன் விட்டுட்டு போன்னு சொன்னால் வருமா? இத்தனை காரு முன்னால், இத்தனை காரு பின்னால், கை கால் கைத்தடி கால் தடி மண்ணாங்கட்டி சப்பு சவறு தோளம் துருத்தின்னு எத்தனை பேரோட அவன் சுற்றுறான். ஆனால் அரசு போயிட்டுன்னு சொன்னால் ஏறெடுத்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அது வேறு விஷயம். அந்த இன்பம் இருக்குது பாருங்க, அந்த அமைச்சராக இருந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம் இருக்குது பாருங்க, அது ஒரு தனி இன்பம். இதை விட்டுட்டே ஒரு மனுஷன் வரமாட்டானே. சொர்க்கத்தை விட்டுட்டு யாராவது வெளியே வருவானா? யாராவது வெளியே விரும்புவாங்களா? யாராவது விரும்புவாங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் சுகதாக்களை தவிர, அது வேறு விஷயம் தனி. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுவை பார்த்த யாராவது அதை விட்டும் தங்களுடைய பார்வையை திருப்ப விரும்புவார்களா?
அல்லாஹ்வே கூப்பிட்டு அந்த என்ன பாருன்ல கொடுத்த மாதிரி இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறதுக்கு அப்படி கேட்டாங்க. கால லந்தனானி ரப்பி அரினி அந்துரை, இறைவா நான் உன்னை பார்க்கணும். கால லந்தனானி, நீங்கள் என்ன பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்தான்? தன்னை காண்பித்தான். வலக்கத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, மீண்டும் அவர்கள் பார்த்தாங்க. எப்போ பார்த்தாங்க? அந்த 50 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டு திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து, என்ன 50 வேளை தொழுகையா, இது நடக்க சரி வராது, நீங்கள் திருப்பி போங்க, குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி போவோம். திருப்பி வந்தாங்களா இல்லையா? வலக்கத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா, இன்னொரு முறையும் அவர்கள் பார்த்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். சங்கையானவர்களே, அந்த காட்சி இருக்கிறதே அல்லாஹ்வினுடைய லிகா, சோனலோகத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய இன்பங்கள், பேரின்பங்கள், அதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, அளவிட முடியாது, வார்த்தைகளால் வடிக்க முடியாது, சொல்லி முடிக்க இயலாது. அப்படிப்பட்ட இன்பங்கள் இருக்கிறது. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு காட்சி தருவான். லிகா, திடீரென்று ஒரு காட்சி. அந்த காட்சி கிடைத்த பொழுது சொர்க்கவாதிகள்லாம் சொல்லுவாங்களாம், ரப்பே வேற ஒன்றும் வேணாம், அந்த ஊர்லேயும் வேணாம், அதுவும் வேணாம், இதுவும் வேணாம், ஒன்றும் வேணாம், உன்னுடைய லிகா இருந்தால் போதுமானது. அவ்வளவு சுவையாக இருக்கும், அவ்வளவு காட்சி, அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த லிக்காவை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களும் தருவானாக. சங்கையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து வெளியே வருவதற்கு விரும்பவில்லை. அதிலே இருக்கிறாங்க, லயிச்சு போய் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னானா, நாயகமே நீங்கள் இப்போ திருப்பி போய் தான் ஆகணும். நான் உங்களுக்கு எத்தி வச்சிருக்கக்கூடிய ரிசாலத்தையெல்லாம் என் மக்களுக்கு சொல்லணும் இல்லையா, இந்த குதிரத்தை மக்களுக்கு சொல்லணும் இல்லையா, அது நீங்கள் போனால் தானே நடக்கும். நீங்கள் போங்க, இந்த நிலை ஆகிரத்தில் மீண்டும் உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னான். அதான் மக்காமம் மஹமூதா. அந்த நிலை இவ்வளவுதான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் மக்காமம் மஹமூதாவை பற்றி ஆரிஃபீன்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை எடுத்து சொல்வதற்கான உரிமையும் சக்தியும் இடத்துல இல்லை. அதுக்கு நாட்கள் இருக்கிறாங்க. அந்த நிலைக்கு வரும்பொழுது அதை சொல்லுவாங்க. மக்காமம் மஹமூதா, மக்காமம் மஹமூதானா என்ன, ஒரு பிளேஸா, ஒரு உட்காந்து ஒரு சீட்டில் உட்காந்து எழுதுறதா, என்ன மக்காம மஹமூதா என்பதை பற்றி ஆரிஃபீன்கள் என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க, தஃப்சீர்களிலே இருக்கிறது. ஆனால் அதை எடுத்து சொல்வதற்கு, இப்போ உதாரணமாக ஒரு வீட்டு எஜமானர் இருக்கிறார், அவருக்கு வேலையாட்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஒரு ரூமை ரொம்ப ஜோடிச்சு கிடிச்சு வச்சுருக்குது. அதை யாரும் கொள்ளக்கூடாதுன்னு அப்படி வச்சுருக்கிறாங்க. ஒரு அழகான ரூம், அது ஒரு கல்யாண வீடு, பொண்ணு ரூம்லாம் ஜோடிச்சு கிடிச்சு வச்சுருக்குது. இப்போ இந்த ரூமுக்குள்ளே உள்ளே விடுறதுக்கு அவருக்கு முடியுமா? முடியாது. யாருக்கு? அந்த வேலைக்காரருக்கு முடியும்? முடியாது. வீட்டு சொந்தக்காரருக்கு முடியும், அவர் செய்யலாம். ஆனால் வேலைக்காரன் செய்ய முடியாது. தொலைச்சி ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சிடக்கூடாது இல்லையா வரக்கூடியவர்கள். எனவே அதை எடுத்து சொல்வதற்கான ஒரு தகுதி, ஆன்மீக பலம் யாரிடத்தில் இருக்குதோ அவர்கள் மட்டுமே அதை சொல்லணும். எல்லாரும் எல்லாத்தையும் பேச முடியாது, பேசவும் கூடாது. டாக்டருங்கிறதுக்காக எல்லாரும் கிழிக்க முடியுமா? கிழிக்க முடியாது. கிழிக்கிறதுக்குண்டு டாக்டர் இருக்கிறான், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குண்டு. அவன் தான் போய் கிழிக்கணும். அவனும் எல்லாத்தையும் கிழிக்க இயலாது. கண்ணை கிழிக்கிறதுன்னு ஒருத்தன் இருக்கிறான், காதை கிழிக்கிறதுன்னு ஒருத்தர் இருக்கிறான், நெஞ்சை கிழிக்கிறதுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அதுக்குன்னு வகை வகையாக இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் தசவுஃப் என்று சொல்லக்கூடிய ஞான நிலையும். எல்லாரும் என்ன செய்யக்கூடாது? மக்களுக்கு தசவுஃபை பேசக்கூடாது, எல்லா மக்கள்கிட்டையும் பேசக்கூடாது. பேசும் இடத்தில் பேசும் அளவு, பேசும் தகுதியோடு மாத்திரமே பேச வேண்டும். அந்த மாதிரி மக்காம மஹமூதா என்ற நிலையிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு வெளியில் வர விரும்ப இல்லை. அப்படி விரும்பாத பொழுது அல்லாஹ் சொல்றான், நாயகமே இப்போ நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ரிசாலத்தை உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எத்தி வையுங்க. எத்தி வச்சதுக்கு பிறகு நாளை ஆகிரத்தில் மீண்டும் இதே நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். அந்த நிலையில் இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ். நம்ம பாடு எவ்வளோ ராகத்தான பாடாக போயிடும். அவங்க அந்த நிலையில் இருந்துட்டா நம்ம நிலை என்ன, ரொம்ப ராகத்தாயிடும். அல்லாஹ் தஆலா ராகத்தாக ஆக்கி வைப்பானாக. சங்கையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பிரிய மனமில்லாமல் 50 வக்து தொழுகைகளை பெற்றுக்கொண்டு ஆமனர் ரசூலு பிமா உன்சிலை ஓதனம் இல்லையா, அதுவும் லாய்கல்லிஃபுல்லா நஃப்ஸன், இதையெல்லாம் ஃபௌஹா இலா அப்திஹி மா அவுஹா என்று அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு இதையெல்லாம் அறிவித்தான். சில விஷயங்களை அறிவித்தான். அதில் இந்த ஆயத்துக்களும் உட்படுகிறது. ஆமன ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தது இல்லை, அல்லாஹ் நேரடியாக கொடுத்தது. எங்கே? அந்த மேராஜின் போது. ஏன்னா அந்த ஆயத்து ரொம்ப ஹை பவர், அதை சுமக்கிற சக்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நேரவே அல்லாஹ் கொடுக்குறான்.
இப்படி நிறைய நடந்திருக்கிறது. துனியாலே உலகத்திலேயே அது நடந்திருக்குது. புகாரியினுடைய 2ஆம் ஹதீஸிலேயே இது சம்பந்தமான விளக்கங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஆயத்துக்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சுமக்க முடியாத ஆயத்துக்கள் உண்டு. அவைகளை எல்லாம் அல்லாஹ் நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி இருக்கிறான் என்ற தகவல் புகாரியினுடைய 2வது ஹதீஸிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத், 2வது வஹீயை பற்றி உண்டான ஹதீஸ். சங்கையானவர்கள், எனவே இப்படிப்பட்ட நிலையிலே என்னுடைய ரிசாலத்தை இந்த ஆமர் ரசூலை பற்றி சொல்லும் பொழுது அது ஹசானாங்கிறாங்க, அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷங்கிறாங்க. ஹசானத்துல் ஜன்னா, சுவனத்தினுடைய பொக்கிஷம் அது. அதை ஓதக்கூடியவர்களுக்கு அந்த சுவனலோகத்தினுடைய பொக்கிஷங்களை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய லேசாக வச்சிருக்கிறான். சுவனலோகத்தில் பொக்கிஷம், சுவனலோகத்தில் ஹூர்லின் பெண்கள், ஒவ்வொன்றுக்கு சின்ன சின்ன அமல்கள் தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது உகப்போடும் அந்த நம்பிக்கையோடும் செய்யும் பொழுது ரப்புல் ஆலமீன் அதையெல்லாம் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகிறான். ஆக திரும்பி வர விருப்பம் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்படி இறங்கும் பொழுதும் கூட அங்கே இறங்கி வர்றாங்க. இனி இடையில நிறைய விஷயங்கள், மக்காவுக்கு வந்ததற்கு பிறகு நடந்த விஷயம், அபூ ஜஹல் பேசினது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த பைத்துல் முகத்தஸ் வரை போயிட்டு வந்ததை நிரூபித்தது, இதற்கு பல நிகழ்வுகள் இருக்கிறது. பகல் நிகழ்வுகள் ஏறக்குறைய கிட்டத்தட்ட 90% நிகழ்வுகளை எல்லாம் நாம் விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். அருமையான பெருமை. திரும்பி வரும்பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இத்ரியாவிலே எழுதுகிறார்கள், அவங்க எங்கே இறங்குறாங்கன்னு கேட்டால் சீனாவினுடைய கிழக்கு பகுதியிலே இறங்குறாங்க. அங்கே ஏன் போனாங்கன்னு கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமை சார்ந்தவர்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதியில், இந்த மிஸ்ர் அந்த பகுதியிலிருந்து கிளம்பி இந்த சீனாவினுடைய கிழக்கு பகுதியில் என்ன செஞ்சாங்க, வந்து உட்கார்ந்தாங்க. அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில நசீகத்தை செஞ்சிருக்கிறாங்க. பின்னால் அஹ்மதுன்னு ஒரு நபி வருவாங்க, அவங்கள பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், அப்போ என் சலாம் அவங்களுக்கு சொல்லுங்க. இதற்கு இடையில மூசா நபி அவங்க பார்த்துட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, சலாம் சொல்கிறாங்க, பின்னால் தொழுகிறாங்க, அங்கே வானத்தில் பார்க்குறாங்க, திருப்பி குறைச்சிடுவாங்க. 50 45 45 40 கடைசியில் 5 வரைக்கும் நின்றுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைக்க 5 வரைக்கும் நின்றுது. அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு பிறகு குறைக்க சொன்னாங்க. 5 வேளை தொழுகையும் உங்களால் உங்கள் உம்மத்தால் சுமந்து கொள்ள முடியாது. நம்ம பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அதுவும் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மேலே நிறைய செலவாத்துக்களை சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி 55 ஆக்கி இருக்கிறாங்க. இன்னும் குறைக்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே கிடக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலேயும் இந்த 5ன்னு சொன்னால் 2ன்னு சொன்னால் இந்த 2க்கு இந்த பாடாக தான் இருக்கும். ஒரு 2ன்னு வந்து இருந்தால் அதுக்கு இந்த பாடாக இருந்திருக்கும். எனவே அதெல்லாம் நடந்திருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட அவங்க சலாம் சொல்லியிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீங்கள் என்னுடைய சலாமை சொல்லுங்கள் என்றார்கள். அருமையான கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்கள் என்ன செய்தார்கள், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கௌமுக்கு ஒரு கௌமை பார்த்து சொன்னாங்களா, நீங்களா ரசூலுல்லாஹ் அஹ்மத் என்ற ஒரு நபி வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன முஹம்மத், அன அஹ்மத், அன ஹாமித், அன மஹமூத் என்று எத்தனை பெயர்கள் இருக்கு. இப்படி பல பெயர்கள். மாஹி, நான் பாவங்களை அழிக்கக்கூடியவன் என்று. ஆனால் ஹாஷிர், என்னுடைய காலடியில் தான் மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள் என்றார்கள். அதெல்லாம் ஹதீதுகளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாற்று செய்தி மாத்திரமல்ல, ஹதீதே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, சீனாவினுடைய கிழக்கு பகுதிக்கு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. சீனாவினுடைய கிழக்கு பகுதிக்கு அவங்க இறங்கும் பொழுது சீனாவினுடைய கிழக்கு பகுதியில் வந்து அந்த மக்களை பார்க்குறாங்க. நீங்களே யார்? அவங்க என்ன கேட்டால், ஒரே நாளில் விதைக்கிறாங்க, ஒரே நாளில் பயிர் வருது, சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்குது, இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருடைய வீடும் ஒன்று போல் இருக்குது. ஒரு வீட்டுக்கும் கதவு கிடையாது. இப்போ கதவையே உடைச்சி உள்ளே போயிடுறான். கதவு இருந்தாலே கதவே உடைச்சி தூளாக போயிட்டா, பெரிய இரும்பு கதவாக இருந்தாலும் சரி தான், ஷட்டராக இருந்தாலும் சரி தான், எல்லாத்தையும் உடைச்சி கிழிச்சிட்டு போயிடுறான். அங்கே கதவே கிடையாது. அப்போ திருட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு பயம் இல்லை. யார் பயம் இல்லைன்னு இல்லை, திருட்டு இல்லைன்னு இல்லை, உள்ள ஒன்றும் இல்லை. அங்கே எதாவது இருந்தால் தானே களை வாங்க போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஃபக்கீர்களாக, மிஸ்கீன்களாக, எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காம விதைக்கிறது, அங்கே கிடைக்கிறது, தின்னுட்டு வணங்கிக்கிட்டே இருக்கிறது. எல்லாருடைய வீடுகளுக்கு முன்னாலேயும் கபரை தோண்டி வச்சிருக்கு. மௌத்தாயிட்டா அவனை அங்கனைகளே அடக்கிறதுக்கு என்று அவ்வளோ பேருடைய கபரையும் தோண்டி வச்சிருக்கிறாங்க. யாரும் மௌத்தாவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பீங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க இல்லையா, அது வரை அவங்கள பார்க்குறதுங்க. அப்போ சொன்னாங்க அந்த அவர்களெல்லாம், நாயகமே நீங்கள் வருவீங்க, உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று எங்கள் நபி சொல்லியிருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்குன்னு சொன்ன பொழுது வலைக்கும் வலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கும் மூசாவிற்கும் நான் சலாம் சொல்கிறேன் பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி முடித்ததற்கு பிறகு இந்த ஷரியத்தை பற்றி எடுத்து சொன்ன பொழுது அவர்களெல்லாம் இந்த ஷரியத்தில் உம்மத்தே முஹம்மதியாவில் இணைந்து கொண்டாங்க. அவங்கெல்லாம் ஷரியத்து முஹம்மதியாவில் அது வந்து தான் ஆகணும். அது அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்ததற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு தான் மீண்டும் பைத்துல் முகத்தஸுக்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. வந்து அதற்கு பிறகு மக்காவிற்கு வருகிறார்கள். இடையிலே நிறைய நிகழ்வுகள்
நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த நிகழ்வினுடைய இறுதியில் ஒன்று சொல்லும் பொழுது பெருமக்கள் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேராஜுக்கு செல்லும் பொழுது புராக் இருக்கு பாருங்க, இந்த புராக்கினுடைய உடம்பிலிருந்து, அது ஒரு மிருகம் என்பதால் அந்த புராக்கினுடைய உடம்பில் இருந்து வியர்வை துளிகள் விழிந்தது. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய உடம்பில் இருந்தும் கூட வியர்வை வடிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பிலிருந்தும் வியர்வை வடிந்தது என்று மூன்றாக ரூஹுல் பயான் போன்ற தஃப்சீர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்போ இதில் என்ன என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அந்த வியர்வை விழுந்த பொழுது, எது புராக்கினுடைய வியர்வை விழுந்ததிலிருந்து தான் வெள்ளை ரோஜாக்கள் உருவானது. அதே போன்று மஞ்சள் ரோஜாக்கள் இருக்கிறதே, அது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வியர்வை துளியினுடையது என்று சொல்லிட்டு, என் வியர்வை துளியின் தான் ரோஸுகள், சிகப்பு ரோஜாக்கள் உருவானது. யாராவது என்னுடைய வியர்வையை நுகர வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் சிகப்பு ரோஜாக்களை நுகர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் பாருங்க, ரோஜாலாம் இதில் வைக்கிறது காரணம் தான். நம்ம ஆபாக்கள் சும்மா ஒன்றும் செய்யல, ரூஹுல் பயான் அந்த செய்தி இருக்குது. இந்த ரோஜாவை கொண்டு வந்து பூவில் கொண்டு போடுறாங்களே, பூ வைக்கிறதுக்கும் ரோஜாவை வைக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, சபபு. அவங்க தான் சொல்கிறாங்க, மண் அராத ஐய சும்ம ராயஹதி, என்னுடைய ராயஹத்தை, என்னுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய இந்த நறுமண வாடையை யாராவது நுகர விரும்பினால் சிகப்பு ரோஜாக்களை நீங்கள் நுகர்ந்து கொள்ளுங்கள். ஃபல் யஷும்மல் வர்தல் அஹ்மர் என்கிறார்கள். அவ் கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எல்லாமே பாருங்கள், ஆபாக்கள் செஞ்சிருக்க உடனே ரோஜா வந்து உட்கார்ந்துருக்கு. இப்படி எந்த ஒன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபி வழியாகத்தான் எல்லாம் அமைந்திருக்கிறது. அத்தகைய அற்புதமான காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு முடிவதற்கு முன்பாகவே என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே வந்து சேர்றாங்க. இதில் ஒன்று சொல்லும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்றதுங்கிறது ஒரு முறை அல்ல, 36 முறை என்ற ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ரூஹுல போனது, உடலோடும் ரூஹோடும் போனது ஒரே ஒரு முறை, மர்ரத்தன் வாஹிதா, ஒரு முறை தான் அவங்க என்ன செய்யாங்க, அந்த உடலோடும் சரீரத்தோடும் உயிரோடும் அவர்கள் போனது என்பது ஒரு முறை என்று பெருமக்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு பல சான்றுகள், சும்மா சொல்லலை, பல சான்றுகள் அவங்க விரிக்கிறாங்க, நிறைய விரித்து சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய கடல், மேராஜ் என்ற செய்தியே ஒரு பெரிய கடல். நான் தரப்பட்ட நேரத்தில் தாண்டி வந்து போயிட்டுருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவல்களில் நமக்கு விளங்கி கொள்ளும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு சந்தோஷிக்கிறான். என்னுடைய குதிரத்தை பற்றி, என்னுடைய வல்லமையை பற்றி, என்னுடைய சக்தியை பற்றி என்னுடைய அடியார்கள் பேசுகிறார்கள், கேட்கிறார்கள். நம்ம கேட்கும்போதெல்லாம் சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறோம். அந்த சுப்ஹானல்லாஹ்னு சும்மா சொல்கிறதுக்கும் அல்லாஹ்வினுடைய ஒரு குதிரத்தை கேட்டுவிட்டு சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறதுக்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அந்த சுப்ஹானல்லாஹ்வுடைய பவர் வேறு, அந்த சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிற பவர் வேறு, இந்த சுப்ஹானல்லாஹ்வுடைய சக்தி வேறு. எனவே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு நிலை இது மாதிரி செய்திகளை கேட்கும் பொழுது ஏற்படுகிறது. இதை பற்றி நிறைய விரிவான தகவல்களை எல்லாம் மாதிஹுர் ரசூல் சாஹிபுல் வித்ரியா அஷேக் சதகத்துல்லாஹில் வலியல் காதிரி அல் காஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவியாக சொல்ல, அதனுடைய உரைநடையாக விளக்கமாக பெருமக்கள் நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க இத்ரியா என்பதை. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இது போன்ற தகவல்களை நாம் பேசுவோம். நம்முடைய இதயம் கேட்பதன் மூலமாக அறிவையும் பெறுகிறது, அல்லாஹ்வின் மீது அன்பையும் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பையும் அது ஏற்படுத்துகிறது. ஆக நம் இதயங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவையும் முழுமையாக நேசிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலித்து இந்த புனித மஜ்லிஸை கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.